காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன் இந்த ஆண்டு என் முன்னே போவார். காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன் இந்த ஆண்டு என் முன்னே போவார். காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த ஆண்டு அற்புதங்கள் செய்வார். உன் காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த ஆண்டு அற்புதங்கள் செய்வார். இந்த ஆண்டு கிருபை ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமை ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதரிக்க செய்வார். இந்த ஆண்டு கிருபை ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமை ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதரிக்க செய்வார். கண்மலையை தடாகமாய் மாற்றி கற்பாரை நீருற்றாக செய்வார். கண்மலையை தடாகமாய் மாற்றி கற்பாரை நீருற்றாக செய்வார். அடைந்து போன ஒரு வழிக்கு பதிலாய் 7 வழியை இந்த ஆண்டு திறப்பார். அடைந்து போன ஒரு வழிக்கு பதிலாய் 7 வழியை இந்த ஆண்டு திறப்பார். இந்த ஆண்டு கிருபை ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமை ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதரிக்க செய்வார். இந்த ஆண்டு கிருபை ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமை ஆண்டு, வானத்தின் பலகனியை திறந்து இடங்கொள்ள ஆசிதனை தருவார். வானத்தின் பலகனியை திறந்து இடங்கொள்ள ஆசிதனை தருவார். அமுக்கி கொளுத்தி சரிந்து விழ செய்து களஞ்சியங்கள் நிரம்பி வழிய செய்வார். அமுக்கி கொளுத்தி சரிந்து விழ செய்து உன் களஞ்சியங்கள் நிரம்பி வழிய செய்வார். இந்த ஆண்டு கிருபை ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமை ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதரிக்க செய்வார். இந்த ஆண்டு கிருபை ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமை ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதரிக்க செய்வார். தாமதங்கள் துரிதமாக மாறி அற்புதங்கள் கையில் சேர செய்வார். தாமதங்கள் துரிதமாக மாறி அற்புதங்கள் கையில் சேர செய்வார். நஷ்டப்பட்டு இழந்து போனதெல்லாம் இந்த ஆண்டு 2 மடங்கு தருவார். நீ நஷ்டப்பட்டு இழந்து போனதெல்லாம் 2 மடங்கு இந்த ஆண்டு தருவார். இந்த ஆண்டு கிருபை ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமை ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதரிக்க செய்வார். இந்த ஆண்டு கிருபை ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமை ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதரிக்க செய்வார். காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன் இந்த ஆண்டு என் முன்னே போவார். காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன், காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த ஆண்டு அற்புதங்கள் செய்வார். தோணலாக தோன்றுவதை எல்லாம் நேராக மாற்றி எனக்கு தருவார். இந்த ஆண்டு கிருபை ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமை ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதரிக்க செய்வார். இந்த ஆண்டு கிருபை ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமை ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதரிக்க செய்வார். ஆமென்.
எரேமியா 31 அதிகாரத்திலே 14 வசனம் வாசிக்கிறேன். ஆசாரிகளின் ஆத்துமாவை கொழுமையானவளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபம்லாம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி உடைய வார்த்தை ஆவியானவரே அபிஷேகித்து உடைய பிள்ளைகள் மத்தியிலே அனுப்புவீராக. உடைய வசனம் அனுப்பின காரியமாக வாய்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அருமையானவருடைய வேதம் சொல்லுது, ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவையினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் இந்த வருஷத்திலே அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் பாருங்கள், யார் வேணாலும் நன்மை செய்யணும்னு சொல்லலாம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். அவர் ஏன் என் ஜனங்கள் அப்படின்றாருன்னா, வேதம் சொல்லுது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் அப்படின்றார். பாருங்கள், இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்கிறார், என் ஜனங்கள். இந்த உலகத்தில் பாருங்கள், எல்லாத்தையும் அவர் தான் உருவாக்கினார். ஆனால் அவர் சொல்கிறார், குறிப்பிட்ட ஒரு ஜனங்களை பார்த்து இவர்கள் என் ஜனங்கள். யாருன்னா, ஆண்டவராக இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள். நம்ம எல்லாருமே அவருடைய ஜனங்களாக, அவருடைய பிள்ளைகளாக, பாருங்கள், அவருடைய சொத்துக்களாக நாம் இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி விலைக்கரையும் செலுத்தி ஆண்டவர் நம்மளை வாங்கியிருக்கிறார். நம்ம எல்லாருமே பாருங்கள், இன்றைக்கி ஒவ்வொரு பொருட்களையும் ஒரு ஒரு விதமான விலை கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் நம்முடைய விலை என்னென்னா, ஆண்டவராக இயேசு அவருடைய இரத்தத்தையே சிந்தி நம்மளை விலைக்கரையும் செலுத்தி வாங்கியிருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுது, பாருங்கள், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் அப்படின்னு. ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களை பார்த்து அவர் சொல்கிறாரு, என் ஜனங்கள். நீ பாருங்கள், ஒரு வீட்லேயும் பிள்ளை பிறக்கும்போது அந்த பிள்ளைகளை சொல்கிறாங்க, இது ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, பாருங்கள், நம்மளை பார்த்து என் ஜனங்கள். பாருங்கள், அவர் சொல்கிறது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று. பாருங்கள், ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் அவர்கள் அவராலே என்ன செய்வார்களாம், திருப்தியாக்கப்படுவார்கள். உலகத்தில் பாருங்கள், மக்கள் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லலாம். பாருங்கள், நிறைய பேர் பாருங்கள், நிறையா வாக்கு பண்ணுறாங்க, இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர்களால் கண்டிப்பாக நிறைவேற்ற முடியாது. ஆனால் வேதம் சொல்லுது, அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார்னா, வேதம் சொல்லுது, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வாக்களித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் சொன்னார்னா கண்டிப்பாக செய்வார், அவர் வாக்களித்தால் அதை நிறைவேற்றுவார். அப்படின்னா அவர் சொல்கிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். அப்போ அவருடைய பாருங்கள், அவருடைய ஜனங்களுக்கு அவர் நன்மை செய்கிற தேவனாகவே இருக்கிறார். ஒருபோதும் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் தீமை செய்கிறவர் அல்ல என்பதை வேதம் சொல்லுது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மீது நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறபடினாலே அவர் சொல்லார், பாக்கியவான்களே. பாருங்கள், இந்த உலகத்தில் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ரொம்ப பாக்கியவான்கள் யாருன்னா நம்ம தான். பாருங்கள், சொல்லப்பட்டிருக்கு, என் ஜனங்கள் அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். ஏன்னா அவர்களுடைய என்னுடைய ஜனங்கள். பாருங்கள், இந்த வருஷத்திலே நிறையா நன்மைகளை தேவன் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் நினைக்கிறேன், நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு பெரிய காரியங்களை தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய மனதில் தோன்றாமல் இருக்கலாம் சில விஷயங்கள். ஆனால் தேவன் சொல்கிறாரு, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனும் பாருங்கள், அவர்கள் கொடுக்கறதுனால நம்மளை திருப்தி செய்ய முடியாதுங்க. ஆனால் தேவன் வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன், சர்வத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே தாங்குகிற தேவன். அவர் சொல்கிறாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். ஏன்னா அவர் கொடுக்குற அந்த ஆசீர்வாதங்களும் அவர் கொடுக்கக்கூடிய நன்மைகளும் தான் பாருங்கள் இன்றைக்கி நம்மளை திருப்தியாக்க முடியுமே தவிர, இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனுடைய உதவிகளும் நம்மளை திருப்தியாக்க முடியாது. அதனால தான் தேவனுடைய பிள்ளையிலே நம்முடைய ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று. பாருங்கள், அவர் சொல்லும்போது பாருங்கள், அவர் நம்முடைய நல்ல தேவனாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த நல்ல தேவன் அவர் நமக்கு மட்டுமே அப்படி நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னா, நான் சொல்கிறேன், நம்ம தான் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்.
வேதம் சொல்லுது, நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே என்று ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவர் உரிமையோடு ஒரு நன்மை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்போ நன்மை தான் இந்த ஆண்டில் எனக்கு நடக்குமானா கண்டிப்பாக நன்மை தான் நடக்கும். அதில் மாற்றமே இல்லை. நான் பாருங்கள், இன்றைக்கி இல்லை, நேற்றில் கடந்த பாருங்கள் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய சிறு வயதில் இருந்து இந்த புது வருஷத்தில் நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். முதல் முறையாக நான் சர்ச்சுக்கு போனதே ஒரு புது வருஷத்துலாம் போனேன். எனக்கு அன்றைக்கி ஞாபகம் இருக்குது, இந்த அளவுக்குலாம் ஒரு நிறைய வசதிகள் இல்லை. நான் ஒவ்வொரு புதிய ஆண்டிலையும் கடந்த 30-35 வருஷத்துக்கு மேலே என்னுடைய சிறு வயதில் இருந்து 13 வயசில் பாருங்கள் போனேன். புது வருஷத்து அன்னைக்கு ஒரு 13 அவ்வளோதான் இருக்கும். போகும்போது எனக்கு ஒன்றும் அவ்வளோ நிறைய விஷயம்லாம் தெரியலை. ஆனால் நான் நினைக்கிறேன், இந்த கடந்த காலங்களில் ஒவ்வொரு வருஷங்களையும் நான் தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது நான் நினைக்க முடியாத அளவுக்கு தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. நினைச்சே பார்க்க முடியல, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் என்னை ஆசீர்வதித்ததை நான் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறேன், என்னை மட்டுமல்ல உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அப்படி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் இல்லையா? வேதம் சொல்லுது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்கிறார். ஏன் அவர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார் என்றால், யாக்கோப்பு 1:17 சொல்கிறது. எல்லாரும் நீங்கள் எடுங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதியின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. பாருங்க சொல்றாரு, நன்மையான எந்த ஈவும், இந்த உலகத்தில் நல்ல காரியம் நன்மையான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது யார்கிட்ட இருக்குன்னா கர்த்தரிடம் தான் வருதான். பாருங்க, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து என்ன செய்தான் இறங்கி வருகிறது. அவரிடத்துல யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. தேவன் அவர் எப்போதுமே நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். இன்னைக்கு நன்மை செய்வார், நாளைக்கு தீமை செய்வார் கிடையவே கிடையாது. சில மக்கள்லாம் இருக்கிறாங்க, இவங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லது செய்வாங்க, பிடிக்கலன்னா அதை அப்படியே தீமையாக செஞ்சுருவாங்க. ஆனால் கர்த்தர் ஒருபோதும் யாருக்கு எந்த தீமை செய்கிறதுவே இல்லை. கர்த்தர் என்றைக்குமே அவர் நல்லவர். வேதம் சொல்லுது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்போ அந்த மாறாத தேவன் சொல்றாரு, நான் பாருங்க அவர் எப்படிப்பட்டவராக இருக்காரா, நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். பாருங்க அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்துல யாதொரு மாற்றம் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எப்பொழுதுமே அவர் நன்மை செய்கிற தேவனாகவே இருக்கிறார். அப்போ உலகத்தில் சொல்கிறாங்க பாருங்கள், எனக்கு இங்கே தீமை நடக்குது அங்கே தீமை நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் நினைக்கிறேன், ஒருபோது நமக்கு தீமை நடக்கணும்னு அவசியம் இல்லவே இல்லை. ஏன்னா தேவன் அவர் நன்மை செய்கிற தேவனாகவே இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அப்போஸ்தலர் 10:38 சொல்லுது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி திரிந்தார் என்று. அப்போ அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி திரிந்தார். அவர் எப்போதுமே பாருங்க அவர் நன்மை செய்கிற தேவனாகவே இருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதிலையும் ஒவ்வொரு நேரங்களையும் தேவன் நமக்கு நன்மை செய்கிற தேவனாகவே இருக்கிறார். அவர் ஒருபோது நமக்கு தீமை செய்கிறவர் இல்லவே இல்லை. தேவன் அவர் நன்மை செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் பாருங்க சொல்லப்பட்டிருக்கு, சங்கீதம் 119:68 சொல்லுது, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். என்ன சொல்றாரு, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீ எப்படிப்பட்டவர்னா, நீ நல்லவர் மட்டுமல்லாமல் எப்படி இருக்காருன்னா அவரு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். சிலர்லாம் நல்ல ஆள்கள் இருப்பாங்க, சொல்லுவாங்க இவரெல்லாம் நல்ல மனுஷங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்லது செய்கிறதுக்கு இவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு போயிடுவாங்க. ஆனால் இவர் நல்லவர் மட்டும் இல்லைங்க, இவர் நன்மை செய்கிற தேவனாகவே இருக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கிறதுனால தான் அவருடைய குணாதிசயங்களை நம்ம பார்க்குறோம். அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஏன் அவர் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவரன்னு சொல்கிறாருன்னா, அவர் பாருங்க நல்லவரும் அவர் நன்மை செய்கிறவருமாகவே இருக்கிறார். அப்போ நமக்கு நன்மை செய்கிற தேவன் இருக்கிறபடினாலே பாருங்க அவர் நம்முடைய தகப்பனாக, அவர் நம்முடைய பாருங்க நம்முடைய ஆண்டவராக, நம்முடைய இரட்சகராக, நம்முடைய தேவனாக, நம்மளை வழிநடத்தி செல்லக்கூடிய தேவனாக இருக்கிறபடினாலே நம்ம ஒவ்வொரு நாள்லையும் இந்த 2026 வருஷத்திலே பாருங்க நம்முடைய தேவன் என்ன பண்ணுறார், அவர் நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளில் இதை விசுவாசிக்கணும். காலையில் எந்திரிச்சோன்னா பாருங்க என்ன செய்யணும், என் கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். ஏன் நன்மை செய்கிறார்னா அவர் சொல்லியிருக்கிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இதை கர்த்தர்கிட்ட ஞாபகப்படுத்தின தேவனுடைய பிள்ளையிலே ஒவ்வொரு நாளும் பாருங்க, இந்த வாக்குத்தத்தங்களை நான் பெற்றுக்கொள்கிறது மட்டுமல்லாமல் கர்த்தரை சொல்லணும், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் நீ சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே, அதை வாழ்க்கையில நிறைவேற்றும் என்று நாம் சொல்லும்போது தேவன் அதை கனம் பண்ணுகிறார், அதை நிறைவேற்றுகிறார். அது மட்டும் இல்லாமல் பாருங்க, சங்கீதம் 145 சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் எடுங்க.
8-9 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எங்க பாருங்க, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. நல்லா கவனிங்க, அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளதான். பாருங்க, இன்னைக்கு வந்து பாருங்க, யாருமே எறும்புக்கு யாராவது சாப்பாடு கொடுப்பான்ற பற்றி திங்க் பண்ணுறதே இல்லை. பறவைகள் சொல்கிறாங்க, சிலரெல்லாம் சொல்கிறாங்க, ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு சில கணக்கு எடுக்கிறாங்க. பறவைகள் மட்டும் உலகத்தில் 20,000 கோடியிலிருந்து 40,000 கோடி பறவைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. சும்மா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க. இந்த 40,000 கோடி பறவைக்கும் யார் சாப்பாடு கொடுக்கறது? டெய்லி வந்து சாப்பாடு யாராவது கொடுக்கறதுக்கு இருக்காங்களா? கிடையாது. ஆனால் தேவன் அவை எல்லாவற்றையும் போஷிக்கிறார். வேதம் சொல்லுது பாருங்கள், நீங்கள் வந்து பறவையெல்லாம் கவனித்து பாருங்கள், அவைகளையும் உங்கள் பரமபிதான செய்கிறாராம், போஷிக்கிறார். நம்முடைய தேவன் பறவைகள் மீதும் ஊரும் பிராணியின் மீதும் சகலவற்றின் மீதும் அவர் வந்து பாருங்க அக்கறை உள்ள தேவனாய் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே அவருடைய சாயலாய் உருவாக்கப்பட்ட நம்ம ஒவ்வொரு மேலும் இன்னும் அதிக அக்கறை உள்ள தேவனாய் பாருங்க, அவர் நல்ல ஒரு இரக்கமுள்ள தேவனாய், அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நமக்கு செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். பாருங்க, அப்போ தேவனுடைய பிள்ளைகளே நான் சொல்கிறேன், இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் காமிக்கணும், கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். நம்ம பாருங்க, சில இடங்களில் சொல்லிடுவாங்க கர்த்தர் எப்போதும் கோபமாக இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, நம்முடைய தேவன் மாதிரி ஒரு நல்லவர் இந்த உலகத்தில் யாரையும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. நான் சொல்கிறேன், கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய சிறு வயதிலிருந்து பாருங்கள் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு தீமை கூட அவர் செய்வது இல்லவே இல்லை. கர்த்தர் எப்போதும் அவர் நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். அந்த நன்மை செய்கிற தேவனை இந்த நாட்களில் நான் சொல்கிறேன் பாருங்கள், நம்ம ஆண்டவராக கொண்டிருக்கிறபடினாலே அவர் சொல்கிறாரு பாருங்கள், நமக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஜீவனில் நாளெல்லாம் நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு மணித்துளியிலையும் நம்முடைய தேவன் அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவனாகவே இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், அதை பற்றி இன்னும் ஒரு வசனத்தை கூட சொல்கிறார். எடுங்க பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்கள், நான் வாசிக்கிறேன். ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையான ஈவை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தேவன் சொல்கிறாரு, பொல்லாத மனுஷர்கள் இன்னைக்கு எத்தனையோ பேர் ரசிக்கப்படவங்களாம் என்னென்னமோ மாதிரி இருக்கிறான். ஆனாலும் அந்த பொல்லாத மனுஷன் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறானா, நல்லதை செய்யணும் விரும்புகிறானா. பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அடிக்கடி சொல்லணும், கர்த்தர் எனக்கு நன்மையான இவை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தேவனை வந்து இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு முறை ஒரு பாஸ் சொல்றாரு, அமெரிக்காவில் வந்து அவர் படித்து கொண்டிருக்கும் போது அவர் கூட ஒரு மாணவர் படிச்சுக்கிட்டு இருந்தாராம். அவர் கூட பைபிள் காலேஜில் படிக்கும்போது பாருங்கள், ஒரு மாதிரி சம்பளம்லாம் வராது. என்ன ஆயிரும்னா காசு இருக்கிறத வச்சு தான் ஓட்டணும். ஆனால் பைபிள் காலேஜ் படிக்கும்போது அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. அவருடைய மனைவி கன்சீவ் ஆகி பாருங்கள் வந்து அதாவது பிள்ளையை பெற்றெடுக்கணும்னு சொல்லி அவர் விரும்பினார். அவருடைய பாருங்கள் மற்ற திருமணமானோன்னா மற்றவங்களாம் கேட்டாங்களாம், மற்ற அவருடைய நண்பர்லாம் கேட்டாங்களாம், ஏன் வந்து நீங்கள் வந்து இன்னும் ஏதாவது பிள்ளையெல்லாம் பெற்றுக்கிறாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு. அப்போ அந்த சகோதரர் சொன்னாராம், எங்களுடைய அமெரிக்காவில் வந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் தனியாக ஒரு ரூம் வேணும், தனியாக ஒரு வீடு வேணும், அதுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் முன்னாலே எடுத்து வச்சிடணும். குழந்தை பாரு, நம்ம ஊரில் பாருங்கள் குழந்தைய பெற்றுட்டு தான் யோசிப்பாங்க. நம்ம ஊரில் ஒரு குழந்தைய பெற்றுடுவாங்க, பெற்றுட்டு ஐயோ பிள்ளை பிறந்துருச்சே என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. பாருங்கள், அவங்க நாடு கொஞ்சம் வித்தியாசம். குழந்தை பிறந்துக்கிற முன்னாலேயே அதுக்கு என்ன செலவாகும், ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு மெடிக்கல் ரீதியாக என்ன செலவாகும், அதை வளர்க்குறதுக்கு எவ்வளோ செலவாகும், இப்படிலாம் கணக்கு போட்டு அவங்க என்ன செய்வாங்களாம் பாருங்கள், ஒரு அமௌண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருவாங்களாம். அப்போ அவர் கேட்டாராம், உங்களுக்கு திருமணமாகி ஒரு நாள் ஆயிடுச்சே, நீங்கள் ஏன் பெற்றெடுக்கலை, ஒரு குழந்தைய பெற்றுக் கொடுக்கக்கூடாது? அவர் சொன்னாராம், இவ்வளவு டாலர் $10,000 தேவைப்படுது, அதுக்கு பிறகு தான் என்ன பண்ண போனோம், பிள்ளையை பெற்றெடுக்கணும் அப்படின்னு பாருங்க அவர் சொன்னாராம். அப்போ தான் இவர் நம்ம நாட்டில் இருந்த போன பிரசங்கியாக இருப்பாருங்க, அப்போ தான் புரியுதான் எங்கள் நாட்டில் அப்படி இல்லை, பிள்ளையை பெற்றெடுத்துட்டு எப்படி யோசிப்போம், வேற மாதிரி யோசிப்போம். ஆனால் அந்த நாடு கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்கள். நான் நினைக்கிறேன் நம்முடைய தேவன் அதை விட மேலானவர். நம்மெல்லாம் அந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாலே யோசித்திருக்கிறார், திட்டமிட்டிருக்கிறார். நமக்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அவர் யெகோவா ஈரே, அவர் எல்ஷடாய், அவர் போதுமானவருக்கும் அதிகமான தேவன். அதனால தான் முதல் மனுஷனை ஆதாமை உருவாக்கும் பொழுதே எல்லாவற்றையும் பாருங்க உருவாக்கி முடிச்சுட்டு கடைசியாக ஆதாமை உருவாக்குறாரு. ஏன் தெரியுமா? அப்படின்னா அவன் முதல் நாள் வந்த உடனே அவனுடைய எல்லா தேவைகளும் என்ன இருக்கணும். அவனுக்கு என்ன தேவையோ எல்லா தேவைகளையும் பாருங்க அவனால் அனுபவிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு காரியங்களை தேவனுக்கு வைத்திருந்தார் ஆதாமுக்கு.
ஆதாமை உருவாக்கின பிறகு எல்லாத்தையும் உருவாக்கலை. ஆதாமை உருவாக்கி முடிச்சுட்டு எல்லாவற்றையும் என்னன்னாருங்க, இவனை பாருங்க எல்லாவற்றையும் உருவாக்கிட்டாரு, எல்லா நன்மையும் வந்துருச்சு. அதுக்கு பிறகுதான் ஆதாமை உருவாக்கினார். ஏன்னா ஆதாமும் ஏவாளும் வந்து ஒரு நாள் அவங்க பட்னியாக இருந்தாங்கன்னு சொல்லவே முடியாது. காரணம் ஏன்னா நம்முடைய தேவன் அவர் நன்மை செய்கிற தேவன். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு தேவை எழும்புகிறதுக்கு முன்பதாகவே அந்த தேவையை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு கூட இந்த புது வருஷத்திலே உங்களுடைய தேவைகள் ஒன்றாக இருக்கலாம். அந்த தேவைகள் எழும்புகிறதுக்கு முன்பதாகவே உங்களுடைய தேவை எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஏன்னா ஒவ்வொரு நாளையும் ஒரு விதவிதமான தேவை இருக்குது, விதவிதமான சில காரியங்கள் செய்ய வேண்டியிருக்குது. அவையில் எல்லா தேவைகளுக்கும் நம்முடைய தேவன் போதுமானவருக்கும் அதிகமானவர் என்பதை தேவன் வந்து சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய குணாதிசயங்களை பார்க்குறோம். அவர் நன்மை செய்கிறவராயும் அவர் நல்லவரும் அவர் நன்மை செய்கிறவராயும் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது இன்னொரு ஒரு விஷயத்தை பார்க்கும்போது தேவன் இந்த உலகத்தில் ரொம்ப பிரில்லியண்ட்டாக ரொம்ப பெரிய கோடீஸ்வரர்களை பெரிய பெரிய ஆட்களை தான் ஆண்டவர் தேடி போகிறது இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுது பாருங்கள், எல்லா மனுஷரையும் அவர் நேசிக்கிறார். பாருங்கள், படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், பணக்காரங்களாக இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், எப்படிப்பட்ட மனுஷர்களையும் தேவன் வந்து தேடி வருகிறார். தேடி வந்து அவர்களுக்கு தேவன் வந்து நன்மை செய்கிறார். தேவன் வந்து தகுதி பாருங்க அற்றவர்களை தேவன் தேடி வருகிறார். நீங்கள் நிறைய மக்கள்கிட்ட பாருங்க, இன்னைக்கு வந்து அரசாங்கம் தேர்வுகள் வைக்குது. அவங்களுக்கு ஏதாவது அந்த ஒரு குவாலிஃபிகேஷன், இதை நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும், இதை வந்து ஏதாவது பண்ணணும்னு தான் சொல்கிறாங்க. அதை செஞ்சு முடிஞ்சால் தான் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து அப்பாயின்மெண்ட்டே பண்ணுறாங்க. ஆனால் நம்முடைய தேவன் தகுதி அற்றவர்களை கூட தேவன் வந்து நேசிக்கிறார். வேதம் சொல்லுது, அவர் சிறியவனை புலியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபரோடு உட்கார வைக்கிற தேவன் என்று சொல்லுகிறது. அப்போ தகுதியில்லாத மக்களை கூட தேவன் தெரிந்து கொண்டு வந்து அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணுறாருங்க, சந்திக்கிறார். பாருங்க, நம்முடைய தேவன் அவர் வந்து இவங்களுக்கு தான் சந்திக்கணும், இவங்களுக்கு சந்திக்கூட அப்படி கிடையாது. தகுதியே இல்லைனா கூட அப்படிப்பட்ட மனுஷனுடைய தேவையும் தேவன் சந்திக்கிறவராக இருக்கிறார். எப்படி அப்படின்னா அவர் நம்மளை தேடி வந்தார். பாருங்க, நம்ம ஒன்றும் அவரை போய் பரலோகத்திலிருந்து இங்கே வாங்கன்னு கூப்பிடலை, ஆனால் அவர் நம்மளை தேடி வந்தார். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் அவர் நம்மளை தேடி வந்த தேவனாக இருக்கிறார். அப்படி தேடி வந்து அநேக ஆதி பக்தர்களை தேவன் ஆசீர்வதித்தார். அப்படி ஆசீர்வதித்ததில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்ம சொல்ல போனோம்னா பாருங்க, ஆபிரகாமை நாம் சொல்ல முடியும். ஆபிரகாம் ஒரு பெரிய நன்மை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 வயது வரைக்கும் பிள்ளை இல்லாமல் இருந்த ஒரு மனுஷன். பாருங்க, இந்த ஆபிரகாம் இவன் யாருன்னு ஒன்ற விஷயத்தை நீங்கள் பாருங்க, சரித்திர வல்லுநர்கள் சொல்கிறாங்க, இவன் முழுக்க ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன், சிலையெல்லாம் செஞ்சு விற்கக்கூடிய ஒரு குடும்பத்திலிருந்து வந்தாலும் இந்த ஆபிரகாம் சிலையை கும்பிடுறவன் கிடையாது, சிலையே வேணா செய்கிறாள். அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்த அந்த ஆபிரகாமை கர்த்தர் வந்து தேடி வர்றாரு. தேடி வந்து பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆதியாகமம் 12 சொல்லப்பட்டிருக்கு, அங்கே 1 3 வசனங்கள் வரைக்கும், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்க, சொல்லும் போதே இவன் என்னை பெரிய ஜாதியாக்குன்னு சொல்லி கேட்கவே இல்லை. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் வம்சங்களாக உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்றார். நல்லா பார்த்தீங்கன்னா அவனை வந்து ஆசீர்வதிக்கும் போது அவனுக்கு பாருங்க எல்லா விதமான காரியங்களையும் அவனுக்கு வந்து சொல்லி கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுறாருன்னா பாருங்க, அவர் சொல்றாரு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போன்றார். அவன் வர்றான், கிட்டத்தட்ட அவனுடைய ஊரை விட்டு பல மைல்கள் தூரம். இன்றைக்கி இருக்கிற மாதிரி டக்குன்னு இன்றைக்கி பாருங்கள் எத்தனையோ பாருங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான சில விஷயங்கள்லாம் வந்துருச்சு. ஆனால் அவனுடைய காலங்கள் அப்படி இல்லை. அவன் வந்து ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி நேராக ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி பாருங்கள் வர்றான். வந்தாங்க, வேதம் சொல்லுது பாருங்கள், அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் போது சாதாரணமாக ஆசீர்வதிக்கலை. அவனை பாருங்கள் வந்து 15ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 15 சொல்லப்பட்டிருக்கு. 15, 5, 6 வசனங்களை பாருங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லும்போது சொல்கிறாரு, அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் அவையில் என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவனமாயிருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். நல்லா கவனிச்சிங்களா? அப்படின்னா ஆபிரகாம் அவனுக்கு எல்லாத்தையும் கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்தார். அவனுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் வந்துச்சு. வரும்போது ஒன்றுமே இல்லாத ஒரு ஏழையாக இருக்கிறான். ஆனால் கர்த்தர் அவனை பெரிய சீமானா மாற்றிட்டார். ஆதியாகமம் 13:2 அதுக்கு பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா பணம் வந்துருச்சு, ஆனால் பிள்ளை இல்லை. இவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் என்ன பிள்ளைக்கு என்ன செய்வேன்றான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு,
அந்த பிள்ளை என்பது ஒரு நன்மையான ஈவு. அந்த ஈவுக்கு அவர் சொல்கிறாரு, வெளியில் கொண்டு வராரு. வெளியில் கொண்டு வந்து சொல்கிறாரு, வானத்தை அண்ணாந்து பார். அண்ணாந்து பார்த்தீங்கன்னா அதை நீ பார்த்து பாருங்க, அழைத்து கொண்டு வந்து நீ வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் அவைகளை என்ன. எவ்வளோ பெரிய கணக்கில் மேதையாக இருந்தாலும் நட்சத்திரங்களை எண்ணி கால்குலேஷன் பண்ண முடியவே முடியாது, டோட்டல் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்குது. நம்ம நட்சத்திரங்களை வந்து பகலில் தான், இரவு நேரத்தில் பார்க்குறோம். பகல் நேரங்களே நட்சத்திரம் இருக்குது. அநேகர் வந்து பாருங்கள், என்ன நைட்டில் தானே தெரியுதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். பகல் நேரங்களே நட்சத்திரம் இருக்குது. ஆனால் ஏன் தெரியலைன்னா, அந்த நட்சத்திரங்களோட சூரியனுடைய வெளி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறனால நம்மளால் பார்க்க முடியலை. அப்போ அந்த நட்சத்திரங்களை அவன் வந்து எண்ணி பார்த்தா முடியவே முடியலை. அவர் சொல்கிறாரு, உன் சந்ததி எப்படி இருக்கும், இவனமாக இருக்கும். கர்த்தர் பாருங்க, ஆபிரகாம் வந்து ஒரு ஒன்றில்லாத மனுஷன். அவனை கொண்டு வந்து அழைத்து கொண்டு வந்து அவனுக்கு எல்லா விதமானதை பாருங்க, அவன் கேட்கவே இல்லை. கேட்காதெல்லாம் கொடுக்குறவன் தான் நம்முடைய தேவன். சிலர்கள் பாருங்கள் கேட்டு கேட்டு, சிலர்லாம் பாருங்கள் கேட்பாங்க, அவனை கேட்குறதுக்குள்ள அவங்க அது சில விஷயங்கள்லாம் வாங்குறதுக்குள்ள படாத பாடு இருக்கும் பாருங்கள். நானும் என்னுடைய மனைவி ஒரு கடையில் போய் துணி அடக்க போனோம். அப்படியே மனைவிக்கு ஒருத்தர் வாங்கி கொடுக்குறாரு ஒரு 500 ரூபா சேலையை. அந்த அம்மா கேட்குது, ஒரு 1000 ரூபா சேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுது பாருங்கள். அந்த 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுக்குறல அவர் அந்த அம்மாவை போட்டு படாவோடு படுத்திட்டார். எனக்கு ரொம்ப அது ஆச்சரியமாக இருந்தது, இப்படி கூட அந்த உலகத்தில் மனுஷர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு. அவர் சொல்கிறார் பாருங்க, நீ அங்கே இருந்து வரும்போது 500 ரூபா தானே சொன்னேன், இங்கே வந்து 1000 ரூபான்ற அப்படின்னாரு. எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அந்தளவு கூட அவங்களுக்கு மனைவியை நேசித்தோ அல்லது வாங்கி கொடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் நான் நினைக்கிறேன், நம்முடைய ஆண்டவர் நாம் நினைக்காத காரியங்களை, நம் கேட்காத காரியங்களை, பாருங்க, நாம் கண்டிராத காரியங்களை தேவன் அவர் தர வல்லவராக இருக்கிறார். பாருங்க, நினைச்சு கூட பார்க்க முடியாங்க அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அங்கே ஆபிரகாம் அப்படி தான் செஞ்சு அவனை பாருங்க, அவனை வானத்து நட்சத்திரத்தை சொல்கிறாரு. அவனுக்கு எவ்வளோ பெரிய நன்மை பாருங்க. அவன் சொல்கிறான், இதை என்ன முடியலை அவனால். அவர் சொல்கிறாரு, இதை என்ன உன்னால் முடியுமா, முடியாலையா, இதை மாதிரி உன் சந்ததி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண மாதிரியே இன்னைக்கு ஆபிரகாமுடைய சந்ததி உலகம் முழுது இருக்கிறாங்க. பெரிய ஜனக்கூட்டம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற 5 கண்டங்களையும் கிட்டத்தட்ட 800 கோடி மக்களுக்கு மேலே இருக்கிறாங்க. ஆபிரகாமை தெரியாத ஆளே கிடையாது. ஆபிரகாமுடைய பேரில் பெரிய பெரிய ஜனாதிபதிகள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆள்கள் இருக்கிறாங்க பாருங்கள். ஏன்னா இந்த ஆபிரகாமுடைய பேரை ஒரு சாதாரணமாக இருந்தால எவ்வளோ பெரிய ஆளாக மாற்றிட்டார் பாருங்கள் கர்த்தர். தேவன் அவ்வளோ பெரிய நன்மையை ஆபிரகாமுக்கு செய்தார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய குமாரனாகிய ஈசாக்கு ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் அவன் வந்து பாருங்கள், ஒரு பெரிய பஞ்சம் வருது, பயங்கரமான ஒரு பஞ்சம், ஒரு நாடே பெரிய பஞ்சத்தின் மத்தியிலே அவன் ஊரை விட்டு போகலான்னு முயற்சிக்கிறான். சில நேரங்களில் பாருங்கள், சில ஆளுகளுக்கு தங்களுடைய இருக்க ஊரை குறித்து ஒரு நல்ல எண்ணமே இருக்காது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏன்டா நிறைய பேர் சொல்லுவாங்க, பெரம்பலூர் வந்துங்க ரொம்ப ஒன்றும் அப்படியெல்லாம் சரி வராது. நிறைய பாசர்களே இப்படி சொல்லுவாங்க. என்கிட்ட சொல்லுவாங்க பாருங்கள், இந்த ஊரில் ஊழி செய்யலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. நான் சொல்கிறேன், இந்த ஊரில் ஊழிஞ்சாலும் எந்த ஊர்லேயும் ஊழிஞ்ச முடியாது. இந்த ஊரில் நீ வாழ கற்றுக்கலைன்னா நீ எந்த ஊர்லேயும் வாழவே முடியாது. ஏன்னா இது அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமான ஒரு ஊருன்ற நான் நினைக்கிறேன். அவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சிலருக்கு பாருங்கள், என்னென்னா எப்போ பார்த்தாலும் அங்கே போகணும் இங்கே போகணும் இப்படி ஓடிட்டே இருப்பான். ஆனால் எதிர்காலங்களில் எதையுமே சாதிக்க மாட்டார்கள். அந்த 25 ஆண்டுகளில் இந்த ஊரை விட்டு நான் போவதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருந்துச்சு, எத்தனையோ பிரச்சனைகள். ஆனால் நான் நினைக்கிறேன் பாருங்கள், கர்த்தருடைய பெரிய கிருபை. பாஸ்டர் சாம்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவர் ஒரு நாள் என்னோட பேசிட்டு இருந்தார். அவர் சொன்னார் பாருங்கள், பிரதர் மூர்த்தி நீங்கள் இந்த ஊரில் தான் இருக்கணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை பாஸ்டர், அது பெரிய பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் இருங்க, கர்த்தர் உங்களை பயங்கர ராஜாமை ஆசீர்வதிப்பார். நான் யோசித்தேன் பாருங்கள், என்ன இவர் விளையாட்டு போக்கில் சொன்னார். அவர் சொன்னார், உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு கூட பிரச்சனை தான். எங்கள் ஊரில் சென்னையில் ஏகப்பட்ட ப்ராப்ளம், என்னென்ன பண்ணுறாங்க. ஆனாலும் கர்த்தருடைய பெரிய கிருபை, இன்றைக்கி நாங்கள் பெரிய ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ஊரில் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறோம். எத்தனை பிரச்சனை தான் அதை ஃபேஸ் பண்ணுறோம் பாருங்கள். அவர் சொன்னோன்னே எனக்கு வந்து பாருங்கள், இந்த ஊரை விட்டு போகவே கூடாது ஒரு முடிவு பண்ணிட்டேன். நான் நினைக்கிறேன், இப்போ சமீபத்தில் ஒரு முறை வந்தப்போ என்ன சொல்கிறாரு, என்ன போகிறீங்களா ஊரை விட்டு அப்படின்னாரு. நான் சொன்னேன், கண்டிப்பாக போக மாட்டேன். ஏன்னா இந்த ஊர் ரொம்ப செழிப்பான ஊர், ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஊர். ஏன்னா இன்றைக்கி அநேகருக்கு வந்து பாருங்கள், நல்ல எண்ணங்கள் இல்லாதனால தான் இந்த ஊரில் வெற்றியாகி வாழ முடியவில்லை. ஆபிரகாமுடைய குமாரனாகி ஈசாக்குக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை. ஊர் பூரா பஞ்சம். ஊரில் வந்து நல்ல வந்து வெற்றியாகி வாழ பாருங்கள், எல்லாரும் பஞ்சம், தண்ணியில் விதை போட முடியல. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவன் இந்த ஊரை விட்டே போகலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறான். அப்படி பண்ணும்போது கர்த்தர் அவனோடு பேசுகிறார். பாருங்க, சொல்கிறாரு 2ஆம் வசனத்தில்,
பாருங்க, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. என்ன சொல்றாரு பாருங்க, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாய் ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினாலே நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்குள்ளே இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதியிலும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஈசாக்கு கேராருளை குடியிருந்தான். ஆண்டவர் சொன்ன இருந்தான். பாருங்க, இருந்த உடனே என்ன நடந்துச்சு தெரியுமாங்க? ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. பாருங்க, 12ஆம் வசனத்துக்கு வாங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்த மகா பெரியவனானான். அது மட்டும். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினால் பெலிஸ்தியர் ஒரு மேல் என்ன செய்தாரலாம்? பொறாமை கொண்டார்கள். பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். நீ அதாவது ஸ்டாண்ட் பண்ணணுங்க. ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுங்க, சில நேரங்களில் சில தொழில்கள் பண்ணுறீங்க, இதெல்லாம் வருது, ஒரு பிரச்சனை வந்தாங்கன்னா ஊரை விட்டு ஓடலான்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது எந்த ஊரில் போனாலும் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது, எந்த தொழிலில் போய் நிற்க முடியாது. ப்ராப்ளம் வருதுன்னும் போது அதை எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும். ஏன்னா அவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் இருப்போனில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பெரிய தேவன் இருக்கும்போது சில நேரங்களில் பிசாசு சில தவறான ஆலோசனைகளை கொடுக்குது, தவறான ஆலோசனைகளை கொடுக்கும். பாருங்க, ஒரு ஆள் சர்ச்சுக்கு வந்தார் பாருங்க, நீ சொல்கிறாரு இந்த ஊரை விட்டு சீக்கிரம் போயிருங்க பாஸ்டர், இந்த ஊரில் உங்களுக்கு நிறையா பிரச்சனை வந்துடும், அவன் அப்படி பண்ணிடுவான் அப்படி பண்ணிடுவான் அப்படின்னு சர்ச்சுக்கு வந்த ஒரு விசுவாசி என்ன சொல்கிறார் பாருங்க. ஒரு ஆள், நான் சொன்னேன் இந்தால முதல்ல இந்த இடத்த விட்டு விரட்டுங்க ஆண்டவரே, ஏன்னா இவன்ட்டு என் தலை எனக்கு பிரச்சனை. பிசாசு அப்படியெல்லாம் சில மனுஷர் மூலமாக பேசணும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் என்ன செய்யணும்? ஈசாக்கை மாதி நான் இந்த புதிய வருஷத்தில் உங்களுக்கு ஒரு சொல்கிறேன், எந்த இடங்களில் உங்களால் செய்ய முடியல அப்படின்ற மாதிரி ஒரு வருதோ அந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றியை, பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். மறந்துடக்கூடாதுங்க. சொல்கிறேங்க, இந்த ஊரில் தான் கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படி வைத்திருக்கிறார். உங்களை வைத்திருக்கும் போது இந்த ஊரை குறித்து நல்ல எண்ணங்கள் ஏற்பட வேண்டும். வேதம் பாருங்க, அவன் வந்து ஊரை விட்டு ஓடுறேன்னு சொன்னான். கர்த்தர் சொல்றாரு, அவனுக்கு தரிசனமாய் சொல்றாரு, நீ இந்த ஊரில் குடியிருப்பான்றாரு. இதுக்கு ஒத்துக்கணும். சிலருக்கு பாருங்க, இங்கேருந்து ஓடணும் அங்கேருந்து ஓடணும். நல்லா கவனிச்சுங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறவனால ஒரு நாள் வெற்றி பெற முடியாது. இந்த உலகத்தில் இருப்போனில் உங்களில் இருக்கிற தேவன் பெரியவர். தேவனுடைய பிள்ளையிலே, நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவலத்தையும் மேற்கொள்ளக்கூடிய அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம பாருங்க, போன் வெளியில் போகணும் முயற்சி எடுக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விரித்தெறிந்த மகா பெரியவனானான். நான் சொல்றேங்க, மகா பெரியவனானான். நான் சொல்றேன், ஏன்னா அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையிலும் என்னது பெருகிருச்சு. பெருகினால அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கே பொறாமை வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதங்க. இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அப்போ நான் சொல்கிறேன், ஆபிரகாமுடைய தேவன், ஈசாக்குடைய தேவன் அவருக்கு நன்மை செய்தார். அந்த தேவன் நமக்கு நன்மை செய்வார் இல்லையா? நன்மை செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டுங்க. அது என்ன தொழில் வேணாலும் இருக்கணும், எதை வேணாலும் நீங்கள் செய்யுங்க. ஆனால் ஒரு காரியத்தை இந்த 2026 நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளணும். நான் சொல்கிறேன், கர்த்தரே இங்கே நம்மளை ஆசீர்வதிப்பார், பெரிய வெற்றிகளை நமக்கு தருவார், பெரிய வெற்றிகளை தருவார். அப்போ இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்கிறேன், எவ்வளவு நீங்கள் சின்ன தொழில் பண்ணுங்க, எவ்வளவு மட்டம் நீங்கள் சொல்லி பாருங்க, அந்த தொழிலை உண்மையாக கர்த்தரை வச்சு செஞ்சு பாருங்க, அங்கே ஒரு பெரிய வெற்றியை தேவன் வைத்திருக்கிறார். மறந்துடக்கூடாது தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ உடனே பெரிய பெருக்கம் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு பெரிய நன்மைகளை தேவன் செய்தார். அடுத்து அவனுடைய குமாரனாய் யாக்கோபு இருக்கிறான். யாக்கோபு அவருடைய மாமனார் வீட்டில் போய் மாட்டிக்கிட்டான். லாபான் பெரிய மோசமான டேஞ்சரஸ் ஃபெல்லோ. மாட்டினா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 வருஷம் வேலை வாங்குறான். 20 வருஷம் வேலை வாங்கி 10 முறை சம்பளத்தை மாற்றிட்டான். அவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஆள். கர்த்தர் பாருங்க ஒரு பெரிய அற்புதமாக செஞ்சு அவனை 2 பரிவாரங்களோடு தேவன் என்ன பண்ணாருங்க, கொண்டு வந்தார். அவனுடைய தகப்பனை வீட்டுக்கு வர்றான். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய தரிசனமான கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், ஈசாக்கின் தேவன் சொல்லிட்டு அவன் சொல்கிறாரு, நீ போகிற இடத்துல நான் கூட இருக்கிறேன்றாரு. போகிறான். போய் பாருங்க, விஷயம் ஆச்சரியம் என்னன்னா, மாமனாரோட ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டான். அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா தேவன் அவ்வளோ பெரிய ஒரு தேவனுங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் அந்த காலை வேளையிலே தேவன் சூப்பர் நேச்சுரல் ஆசீர்வதிக்கிறார். நான் நினைக்கிறேன் கடவுள் அற்புதமான காரியங்களை செய்கிறார். இந்த ஊரில் செய்ய முடியுமா? செய்ய முடியும்.
இந்த ஊரில் வாழ முடியுமா? வாழ முடியும். ஏன் தெரியுமா? நான் என்னுடைய திறமையில ஆசிரியக்கப்படலை, கர்த்தருடைய கிருபை. அவர் சொல்லியிருக்கிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இந்த ஊரில் ஏசி போட முடியுமா? இந்த ஊரில் ஏசி பில் கட்ட முடியுமா? முடியும், கர்த்தரால் ஆக முடியும். அப்போ இது என்னுடைய பலத்தினால பலக்காரணத்தினால இல்லைங்க, இது கர்த்தருடைய கிருபை. ஒரு ஏசி போட்டுறீங்க, எவ்வளோ பில் ஆகுது? எவ்வளோ பில்லான அவர் கட்டுவார். கட்ட போகிறது நீர் கிடையாது. யார்? அவர். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் எப்படின்னா அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் யோசேப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா, யாக்கோப்பை 2 பரிவாரம் கூட ஆசீர்வதித்து அவனுக்கு நன்மை செய்தார். யோசேப்புக்கு பாருங்க, ஒரு அடிமையை போய் விற்கப்பட்டான். ஆனால் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அந்த தேசத்துக்கே, எகிப்து தேசத்துக்கு என்ன பண்ணுறாருங்க, ஒரு பெரிய பிரதம மந்திரியை மாற்றிட்டார். அவன் சொல்கிறான், அவங்க சவரெல்லாம் வந்தோன்னு சொன்னான், நீ என்னை குழியில் போட்டாலும் வருத்தப்படாத, கர்த்தரே உன்னை மூலமாக குழியில் போட வச்சிருக்கார் போல, கர்த்தரை என்னை தூக்கிட்டாரு, சூப்பராக வச்சிருக்காரு பாத்தியா அப்படின்றான். ஏன் தெரியுமா? சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், சில நேரங்களில் சில ஆட்கள் என்னமோ பண்ணுறான்னு பாருங்க. இங்கே நான் சபையை ஊழித்த ஆரம்பித்த காலங்களில் சர்ச்சில் தீய வச்சு விட்டான். எவன் வச்சானே எனக்கு இதுவரைக்கும் தெரியல. அவ்வளோ ரூபா போட்டு பண்ணோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு கண்ணீரே வந்துடுச்சு, என்னடா பண்ணுறேனே தெரியல. அப்போ உடனே என்கிட்ட பாஸ்டர் சாம் பேசினார், பிரதர் ஒன்றும் பயப்படாதீங்க, நல்ல ஆலயத்தை கட்டிடலாம். பாஸ்டர் ஹாரிஸ் என்கிட்ட உடனே பேசினார், ஒன்றும் பயப்படாதீங்க, நல்லதை கட்டிடலாம். கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்கள், எனக்கு ரொம்ப ஒரு சோர்வு தான். ஆனாலும் நான் நினைக்கிறேன், கர்த்தர் அற்புதமாய் கட்டிட்டார். இப்போ இதோட முடிக்க போகிறல, இன்னும் வருகிற வருஷங்களே நான் நினைக்கிறேன், அது எத்தனை கொடியை சொல்லிட்டு இருக்கிறாங்க, பெரிய ஒரு இடத்த வாங்க போகிறோம். இதோட நிற்க போகிறலாம் கிடையாது. நான் ஏன்னா பிளான்லாம் சின்ன பிளான்லாம் கிடையாது, அவர் பெரிய பிளான் வச்சுருக்கார் இல்லையா? இதோட இவ்வளோ மக்களோட போகுதுன்றதுலாம் இல்லை. அவர் சொல்கிறாரு, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த. ஒரு சின்ன சர்ச்சிலே 1000 பேர் இருக்கணுமா? எவ்வளோ பேர் இருக்கணும்? 1000 பேர் இருந்தால் தான் சின்ன சர்ச் அவருடைய இதில். அப்போ அவர் சொல்கிறாரு பாருங்க, அப்படின்னா பெரிய பிளான் இருக்குது. அப்போ தேவன் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். சிலருக்கு நம்ப முடியல, ஆனால் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். நான் சொல்கிறேன், உங்களுடைய வேலைகளில், உங்களுடைய வியாபாரங்களில், உங்களுடைய தொழில்களில் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். பாருங்க, யோசேப்பு அப்படி உயர்த்தினார், தாவீது அப்படி உயர்த்தினார். தாவீது ஒரு சாதாரண ஆட்டு மேய்ப்பன். அவனுக்கு என்ன தெரியும்? எந்த ஸ்கூலுக்கு போனா? ஆனால் 40 ஆண்டுகள் இஸ்ரவேலை அற்புதமாக ஆட்சி பண்ணுறான். அவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. காரணம், நான் சொல்கிறேன், அவர் சொல்கிறாரு, அந்த தாவீது சொல்கிறான் பாருங்க, நிறையா விஷயங்களை அவன் சொல்கிறான். நான் ஜீவனுடைய தேசத்தில் நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாமல் போயிருந்தேன், நான் போயிருப்பேன், அவுட் ஆகிருப்பேன்றான். என்னம்மா விசுவாசம் பார்த்தீங்களா? ஊர் என்ன ஊர்? சின்ன ஊரா பெரிய ஊரா? அதெல்லாம் கிடையாது. ஒரு ஆட்டு மேய்ப்பன், ஒரு சாதாரண ஒரு சும்மா கொஞ்சம் ஆடுகள் சொற்பாடுகள் ஒரு ஆள். ஆனால் கர்த்தரவன் ஆசீர்வதித்து ஒரு பெரிய ராஜ்யத்துக்கு ராஜாவாக மாற்றிட்டாருன்னா, நான் நினைக்கிறேன் இது மனுஷனால் முடியாதுங்க, கர்த்தரால் முடியும். பேச சொல்லுது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு, தாவீது போன்ற எல்லாருக்கும் அவர் நன்மை செய்வார் என்று சொன்னால், நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். எடுங்க, இன்றைக்கும் நம்முடைய தேவன் அவர் நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். எடுங்க, சங்கீதம் 103 அதிகாரம் 3 வசனத்தில், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோயெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது சொல்றாரு. உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தார். நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பாவத்தெல்லாம் மன்னித்தார். இன்னைக்கு உலகத்தில் இன்னைக்கு ஒரு சில மனுஷர்கள் தப்பு செஞ்சிட்டானா அந்த தப்பை எப்படி இன்னும் பெருசாக்கலான்னு பார்க்குறான். பார்த்துறீங்களா? அந்த தப்பை எவ்வளோ வெளியில் கொண்டு போய் அவங்கள கேவலப்படுத்துன்ற அளவுக்கு பார்க்குறான். ஆனால் நம்முடைய தேவன் அவர் சொல்றாரு, அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன்னுடைய எல்லா பாவத்தை அவர் மன்னிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். உன் நோயெல்லாம் குணமாக்கி, நோயை எல்லாத்தையும் குணமாக்க எந்த டாக்டராலையும் முடியாது. ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு காரியத்துக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. ஆனால் இவர் இருக்காரு, இவர் சொல்றாரு, அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் என்ன செய்கிறாராம்? குணமாக்கி. உன் நோய் என்ன நோயினாலும் அவர் குணமாக்குற தேவனாக இருக்கிறார். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. பாருங்க, இந்த உலகத்தில் இந்த 2026 சிலர்லாம் கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் என்ன ஆக போதோ, என்ன நடக்க போதோ, அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படின்னு சொல்லி ஜோசியக்காரெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான் இல்லையா? ஜோசியக்காரன் சொல்கிறான் அப்படின்றான். ஆனால் இங்கே நமக்கு அற்புதமான ஒரு ஜோசியத்தை இயேசு சொல்லியிருக்கிறார். என்னன்னா, உன் பிராண அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். என்ன சொல்றாருன்னா,
உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. 1000 தீமைகள் நடக்கலாம், அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. காரணம் பிசாசு இருக்கிற அந்த உலகத்தில். ஆனால் நமக்கு ஒரு தீமை நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதை சொல்லுது? உன் பிராண அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. ஒரு ராஜாவுக்கு எப்படி கிரீடம் வைக்கிற மாதிரி நம்முடைய தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்காராம்? அவர் வந்து அவருடைய கிருபையினாலே அவருடைய இரக்கத்தினாலே நம்மளை என்ன பண்ணாராம்? முடிசூட்டி நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தியாக்கி இருக்கிறார். நான் நினைக்கிறேன் இந்த 2026 நன்மையை நல்லா பேச கற்றுக்குங்க. ஒவ்வொரு நாள்லையும் இந்த தேவனுடைய வசனத்தை பேசுங்க. அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனையோ பிரச்சனை இருக்கலாம், எத்தனையோ தேவைகள் இருக்கலாம், எல்லாவற்றின் மத்தியிலையும் நம்முடைய தேவன் அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவன் என்பதை பேச கற்றுக்கொள்ளுங்கள். வேதம் சொல்லுது, அவர் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வைது போல் ஆக்குறாராம். கழுகு சமானமான கழுகுகள் வந்து சில கழுகுகள் இருக்கான் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 100-120 வருஷம் வரைக்கும் வாழக்கூடிய கழுகுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கழுகுகள் பாருங்கள், கர்த்தர் வந்து ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு. ஒருவேளை ஒரு கோழி குஞ்சு சொல்லியிருக்கலாம், இல்லை மற்ற ஏதோ ஒரு சில பறவைகளை சொல்லியிருக்கலாம். ஆனால் இவர் சொல்கிறாரு, கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போல் ஆகிறது. பாருங்கள், ஒரு சில கழுகுகள் வந்து 60 வருஷம் வரைக்கும் வாழுதுன்னு சொல்கிறாங்க. முதல்ல இது வந்து இதில் ஒரு 60 வருஷம். இந்த 60 வருஷம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுமா பாருங்கள், ஏதாவது ஒரு மலையில் போய் உட்காந்துருமா, நல்ல வெயிலில் உட்காந்துருமா, 40 நாட்கள் உட்காந்துருக்குமா பாருங்கள். உட்காந்து அதனுடைய எல்லா விதமான இறகுகளையும் அப்படியே ஒன்றா பிச்சு பிச்சு எடுத்துரும். அடுத்து அதனுடைய நகங்களை பிச்சிருமா, அப்படியே அடித்து எல்லாத்தையும் கலட்டிடும். அவர் சொல்லாரு, கலட்டி முடிச்சுட்டு ஒரு 40 நாள் வரைக்கும் அந்த வெயிலே விட்டு எதுவுமே சாப்பிடாது, எங்கேயும் போகாது, அங்கேயே உட்காந்துருக்குமா. சொல்கிறாங்க, அந்த 40 நாளுக்கு பிறகு புதுசாக அந்த வெயிலில் உட்காரும் போது அப்படியே ஒவ்வொரு நாளும் சின்ன புதுசாக அவருடைய இறகுகள் முளைக்க ஆரம்பிக்காம புது நகங்கள் வருமா பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க, அதுக்கு பிறகு அந்த கழுகுகள் அடுத்த ஒரு 60 வருஷம், கிட்டத்தட்ட 120 வருஷம் வரைக்கும் வாழக்கூடிய கழுகுலாம் இருக்குதான் பாருங்கள். கர்த்தர் சொல்கிறாரு, உன் வயது எப்படி இருக்குதான்? கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வைது போல் ஆகிறது. ஈசலுக்கு சமானமாய் சொல்லலை. ஈசல் அன்னைக்கே பிறந்தால் அன்னைக்கே காலி ஆகிடும், பார்த்துறீங்களா? ஆனால் கழுகுக்கு சமானமாய் தேவன் சிலருக்கு வந்து பாருங்கள், இந்த 2026 என்ன ஆக போதோ விட்டுருங்க, நல்லா ஆகும். அவர் சொல்றாரு, கர்த்தர் உன்னை நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன், நீ முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பாய். அப்போ நம்முடைய தேவன் அவர் வந்து ஒரு நமக்கு பாருங்க வந்து நம்முடைய அக்கிரமங்கள்லாம் மன்னித்து நம்முடைய நோயெல்லாம் குணமாக்கி பிராண அழிவுக்கு வரைக்கும் இட்டு கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தியாக்குறார். கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. இப்போ நீடிய ஆயுளை தேவன் வந்து கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாருங்கள், நம்முடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சார். நம்மளை வந்து பாவத்தெல்லாம் மன்னித்து நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், இன்றைக்கி ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எதை சொல்லுது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன்னுடைய இதயத்தில் விசுவாசித்து தேவன் அவரை மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பினார் என்று இதயத்தில் விசுவாசித்தால் வாயினால் அறிக்கையால் ரட்சிக்கப்படுவார் என்றார். அப்போ என்னைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசுவை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கி என்னுடைய பாவம் எல்லாம் போயிடுச்சு. சிலலாம் சொல்லுவாங்க, பாவத்தை அறிக்கை பண்ணுங்கன்னு. ஆனால் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் அமெரிக்காவில் இருந்து எனக்கு ஒரு புக் அனுப்புவார். கென்னத் ஹேகின் ஒரு பிரசங்கியார், வேர்ட் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு ஒரு மேகசின். அப்போ நான் அந்த டைமில் தான் வந்து கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தேன். அதில் அவர் வந்து இந்த அறிக்கையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார். பேசும்போது சிலருக்கு எப்போ பார்த்தாலும் இந்த பாவத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிற வேலையே, இந்த பாவம்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, உன் அக்கிரமங்களெல்லாம் என்ன செஞ்சுருக்காரா சொல்லுங்க, அக்கிரமங்களெல்லாம் மன்னிச்சுட்டார். இப்போ மன்னிச்ச பாவத்தை போய் திரும்ப குப்பை கலர மாதிரி கிளறிட்டு வர்றது. சில்லாலாம் கோழி போய் குப்பை கலர மாதிரி கிளறி அந்த பாவத்தை பூரா தோண்டி எடுத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அவர் சொல்கிறாரு, இதை போய் நீங்கள் திரும்ப அந்த பாவத்தை சொல்ல இன்னமும் அந்த பாவத்தினுடைய எண்ணங்கள் நிறைஞ்சு போயிடும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோயெல்லாம் குணமாக்கி. அப்போ அந்த அறிக்கையை விட்டுட்டு இப்போ என்ன அறிக்கை பண்ணோம்னா, இயேசுவ ஆண்டவர் என்ற நம்ம அறிக்கை பண்ணிட்டோம். இப்போ விசுவாச அறிக்கைன்னு ஒன்று இருக்குது. என்ன விசுவாச அறிக்கைனா, அவர் சொல்கிறாரு, என் அக்கிரமங்கள்லாம் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, மன்னிச்சுட்டாரு, என் நோயெல்லாம் குணமாக்கிட்டாரு, என் பிராண அழிவுக்கு விலக்கி. இன்னைக்கு காலையில் வாக்கிங் போகும்போது பாருங்கள், நான் அப்படி பேசிகிட்டே போனேன் வசனத்தை. எனக்கு வாக்கிங் போய் சும்மா இருக்க மாட்டேன் பாருங்க, வசனத்தை சத்தமாக பேசிட்டு ஒரு ஆள் என்ன இப்படி பார்க்குறாரு, கவனிச்சு என்னதோ பேசிட்டு போகிறாருன்னு. நான் விடுறதே கிடையாது பாருங்கள். போகும்போது வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் வாக்கிங் போகிறேன். 5 கிலோமீட்டரில் பேசிகிட்டே போவேன் பாருங்கள். ஒரு 100-200 வசனங்கள் இப்படி பேசிகிட்டே போவேன். அங்கே வர்றதெல்லாம் பாப்பா இப்படி பார்க்குறேன், வித்தியாசம் பார்ப்பாங்க. ஆனால் எனக்கு தெரியும், நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது. நான் சொல்கிறேன், என்ன நம்ம பேச போகிறோம் ரொம்ப முக்கியங்க. அவர் சொல்கிறாரு, நன்மையினால் நம்முடைய வாய் என்ன செய்கிறாராம்,
திருப்தியாக்குறார். அப்போ அங்கே சொல்கிறாரு பாவத்தை மன்னிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் சங்கீதம் 1 சொல்கிறாரு பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து நம்முடைய ஆவியில் ஒரு பெரிய விடுதலை, நம்முடைய சரீரத்தில் வியாதிகளை அற்புதமாய் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சோமாக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நன்மையை அவர் கொடுத்துருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு மனதில் பிரச்சனை. நேற்று ஒரு பையனை சந்தித்தேன் ஊழியத்தில். அப்போ ஒரு பையனை சந்தித்தேன், அவனுக்கு வந்து 26 வயசுன்னு சொன்னாங்க. அவங்க சொல்கிறாங்க அந்த பையனுக்கு வந்து பிரச்சனைன்னா திடீர்னு வந்து பாருங்கள் என் பாட்டுக்கு தண்ணி எடுத்து பைக்கில் கொட்டிக்கிறானா, திடீர்னு பாருங்கள் கையில் கூட தண்ணி தூக்கி ஒரு பாக்கெட்டில் உடச்சி என் பாட்டுக்கு எடுத்துகிட்டு ஓடிடுறானா. எனக்கு ரொம்ப அந்த பையனை அவங்க சொன்ன நான் ஆச்சரியமாயிட்டேன். என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவன் நல்லா படித்த பையன் வேறு. அந்த அம்மா சொல்கிறாங்க, வெளியில் சொன்னால் எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது சார், இந்த இயேசுவால் ஏதாவது பண்ண முடியுமா? நான் சொன்னேன், பண்ண முடியும். அவர் ஆண்டவராக இயேசு, அவருக்கு விடுதலை கொடுக்குற தெய்வம். நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு விடுதலை உண்டாகும். ஏன்னா சில நேரங்களில் பாருங்கள், பிசாசு நல்ல வாலிப நாட்களில் வாழ வேண்டிய பிள்ளைகளை பிசாசு மனோரீதியாக அட்டாக் பண்ணிடுறான். சிலருக்குள்ள பாருங்கள் மனதில் பயங்கரமான குழப்பம், பலவிதமான பயம், கவலை. பாருங்கள் வேதம் சொல்லுது பாருங்கள், சங்கீதம் 1 சொல்கிறாரு பாருங்கள், 1 3 சொல்கிறாரு பாருங்கள், துன்மார்களுடைய ஆலோசனை நடாமல், பாவியுடைய வழியில் நிலாமல், பரியாசக்காரர் உட்காரம் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராக்க மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்போ தேவனுடைய பிள்ளையிலே நான் சொல்கிறேன், மனோரீதியாக அவருக்கு பெரிய பிரச்சனை, பெரிய கவலைகள், பயங்கள், குழப்பங்கள் அப்படி இருக்கு பாருங்க, ஒரு வியாதி. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு பாருங்கள், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி விரும்புகிறேன். நம்முடைய தேவன் நம்முடைய மனதை சுகமாக்குகிறார். அநேகருக்கு மனதில் ரொம்ப ட்ரை, ஒரு மாதிரி ஒரு வறட்சி, மனதில் வந்து ஒரு தாழ்ந்த எண்ணம், இனிமேல் நம்ம முன்னேற மாட்டோம், இனிமேல் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியாது, இனிமேல் நமக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்படி அநேக நேரங்களில் பிசாசு மனதை அட்டாக் பண்ணுறான். ஆனால் நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனங்களை எடுத்து நல்லா தியானிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, திரும்ப பேச ஆரம்பிச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன் பெரிய வெற்றிகளை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். நான் சொல்கிறேன், இந்த புது வருஷத்தன்னைக்கு சொல்கிறேன், உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பயங்கள், கவலைகள், குழப்பங்கள் எல்லாம் அந்த தேவனுடைய வசனத்தை உள்ளே போடுவீங்கன்னா அற்புதமாக சோமாக்கிருங்க. அற்புதமாக சோமாக்கிறோம். எப்படி சோமாகும்? இந்த வசனம் அவ்வளோ பெரிய காரியங்களை செய்துவிடும். அவர் சொல்கிறாரு, இரவும் பகலும் அவைகளை தியானிக்கும் போது அவர் சொல்கிறாரு, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ செய்வதெல்லாம், எல்லாரும் சொல்லுங்க, நான் செய்வதெல்லாம் இந்த 2026 வாய்க்கும். மறந்துடக்கூடாது. டெய்லி எந்திரிச்சோன்னு சொல்லுங்க, நான் இன்றைக்கி செய்வதெல்லாம் வாய்க்கும். காலையில் எந்திரிச்சோன்னு நீங்கள் பாட்டுக்கு இன்றைக்கி செய்யலாம், என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லக்கூடாது. சிலருக்கெல்லாம் பாருங்கள் இப்படி சொல்லி பழகி போச்சு. சொன்னது அந்த பழக்க தோஷத்தில் பாருங்கள், ஏதாவது வேணுனே இப்போ சொல்லிடுறது பாருங்கள். நான் பழகிட்டேன். நான் ஒரு நாள் இந்த மாதிரி நான் பேசுகிறது கிடையாது பாருங்கள். ஏன்னா கடந்த 25 வருஷம் 30 வருஷம் ஆச்சு. நான் சின்ன பையனில் ரசிக்கப்பட்டேன். மதியம் எனக்கு ஒரு பெரிய கிருபது. ஏன்னா சிலர்லாம் பாருங்க கொஞ்சம் இந்த டைமில் ரசிக்கப்பட்டுறீங்க. எனக்கு சின்ன வயசில் ரசிக்கப்பட்டது என்ன ஒரு பெரிய லாபம்னா, இந்த படிப்பு கூட நான் சரியாக கொஞ்சம் அதை கண்டுக்கிற மாட்டேன். ஒரு மாதிரி எனக்கு அதை பற்றி தூக்கி போட்டுருவேன். ஆனால் வசனத்தை சொன்னீங்கன்னா உடனே கேட்ச் பண்ணிடுவேன் பாருங்கள். அந்த மாதிரி பாருங்கள், அப்படியே உடனே ஏறிடு. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். மற்றெல்லாம் கூட புரியலை, இது வந்து டக்குன்னு புரியுதே. எனக்கு ரொம்ப அப்படியே பழகி இப்போ என்னாச்சுன்னா, இந்த வசனம் வந்து ரொம்ப ஈஸியாக எனக்கு புரிஞ்சுது பாருங்கள். டக்குன்னு புரிஞ்சிடும். ஒரு மாதிரி ரொம்ப ஈஸியாக ஏற்றுக்குவேன். அப்போ நம்முடைய மனதில் திரும்ப 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 நல்ல வசனங்களை தியானிக்கும் போது அவன் சொல்கிறாரு, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீர்க்காலின் ஓரமாக நடப்பட்ட அவனுடைய மரத்தை போல இருப்பான். மரத்தை போல அப்படியே பாருங்கள், செழிப்பாக இருக்கும் பாருங்கள். அந்த ஆற்று ஓரங்களில் இருக்கக்கூடிய மரங்கள் அவ்வளோ செழிப்பாக இருக்கும். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த வசனத்தை ஒரு மனுஷன் நல்லா தியானிப்பானால் அவனுடைய ஆத்துமா செழிப்பாயிரும். செழிப்பாயிடுச்சுன்னா அடுத்த ஆசீர்வாதங்கள் ஈஸியாக வந்துடும். ஈஸியாக அவனால் எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் சொல்கிறாரு, நம்முடைய மனது மட்டும் இல்லாமல் நம்முடைய சரீரத்திலையும் தேவன் மிக அற்புதமான சுகத்தை அவர் கொடுக்கிறார். எடுங்க உபாமம் 7ஆம் அதிகாரம், சீக்கிரம் எடுங்க. 7ஆம் அதிகாரத்தில் 13-15 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கங்க. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்கள் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவரும் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். பாருங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு 13 கூட வாசிக்கலாம். உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே உன்னை பெருக பண்ணி உன் கற்பக்கனியையும் உன் நிலத்தின் கனியாகிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார்.
சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாயிலும் பெண்ணிலாயிலும் மலர் இருப்பதில்லை. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்கள் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பயக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். நல்லா பாருங்க, எப்படி சொல்லியிருக்காருன்னா, அவர் உண்மையிலே அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி. நல்லா பாருங்க, நம்முடைய தேவன் அவர் நன்மை செய்கிறதிலே பெரிய ஒரு காரியம் பெருக்கம், இந்த மல்டிபிகேஷன் பெருக்கம், ஒரு பயங்கரமான ஒரு பெருக்கத்தை தேவன் வந்து கட்டளையிடுகிறார். நான் சொல்கிறாரு, என்ன உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உன்னை என்னது பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகி உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். எப்படி சொல்கிறார் பாருங்க. ஆடை பற்றி நம்ம அக்கறை இருக்கோ இல்லையோ, கர்த்தருக்கு அக்கறை இருப்பாருங்க. உங்கள் வீட்டில் இருக்க மாடை பற்றி அக்கறை இருக்கோ இல்லையோ, அவருக்கு அவ்வளோ அக்கறை இருக்குது. உங்கள் தொழிலை பற்றி உங்களுக்கு பெருசாக தெரியுதா இல்லையா, ஆனால் கர்த்தருக்கு தெரியும் நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் ஆசீர்வதிப்பார். அவர் சொல்கிறார் பாருங்க, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் சொல்லணும், எல்லாரையும் கூட சேர்த்து சொல்லுவான், சகல ஜனங்களை பார்க்கிலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். சகல ஜனங்களை பார்க்கிலும் நானும் என் குடும்பமும் எங்கள் சபையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். விதவிதமான ஜனங்கள் இருக்காங்க, ஆனா சொல்றாரு சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். பாருங்க, அடுத்து சொல்றாரு பாருங்க, அப்போ கர்த்தர் சகல நோய்களை உன்னை விட்டு விலக்குவார். வியாதி உலகத்தில் இருக்குது, ஆனா கர்த்தர் சொல்றாரு சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்கள் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல். பாருங்க, என்னென்னமோ பேர் வச்சிருக்கிறான், அந்த காய்ச்சல் இந்த காய்ச்சல் என்னென்னமோ பேர் வைக்கிறான் பாருங்க. ஆனால் சொல்றாரு எதுவுமே அட்டாக் பண்ண போறதில்ல, நீ அவைகள் எல்லாவற்றையும் ஈஸியாக ஜெயிச்சிருவேன். அவ்வளோதான். பாருங்க, எல்லா வியாதியின் மீதும் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய வெற்றியை ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அவரை ஜெயித்து அவன் மீது பெரிய சுகத்தை கட்டளையிடுகிறார். அது மட்டும் இல்லாமல் பாருங்க, ஒரு முறை மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. எடுங்க, சீக்கிரமா எடுங்க. 15:21 நான் வாசிக்கிறேன். 20. பின்பு இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசையிலே குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்துல வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரயுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாள், இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் தாங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கையை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரயுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக்கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியம் அடைந்தாள். நல்ல குணிகளே, இந்த அம்மா ஒரு கானானிய பெண். அவர் சொல்றாரு, பிள்ளைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடக்கூடாதுன்றார். இந்த கானானியர்கள் வந்து, இவர் வந்து ஒரு யூதர். கானானியர்கள் வந்து அப்படி ஒன்றும் பெருசாக வந்து நடக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த அம்மாவுடைய விசுவாசம் என்னன்னா, இயேசுவை சந்திச்சா நிச்சயமாக சுகம் ஆகிடும், கிடைச்சிடும். அவர் சொல்றார் பாருங்க, அந்த அம்மாட்ட ரொம்ப அவருடைய விசுவாசத்தை தூண்டி விடுறாரு. நான் கூட சில நேரங்களில் யோசிப்பேன், என்ன ஒரு நாய்க்குட்டிக்கு போடுறதுன்ற மாதிரிலாம் பேசுகிறாரே. அந்த அம்மா இன்னும் வந்து எப்பயுமே பாருங்க, பிரச்சனை ஓவராகும் போதுங்க, ஒரு மாதிரி பிரச்சனை வருது, நம்மளை நெருக்கும் போது விசுவாசம் அபாரமாக வேலை செய்யும். நான் எத்தனை முறைகள் இந்த ஊழியங்களை பார்த்துருக்குறேன். பாருங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனை பிசா கொண்டதுன்னா அதை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு பாருங்கள் இந்த விசுவாசம் அவ்வளோ பெரிய வேலை செய்யும். பாருங்கள், ஏன்னா இந்த அம்மா போய் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாங்க, என் மகளுக்கு வந்து சுகம் வேணும்னு கேட்குறாங்க. இயேசு சொல்கிறாரு, பிள்ளையை நான் 10 எடுத்து நாய்க்குட்டிகள் போடுறது நல்லதில்லன்றாரு. ஆனாலும் அந்த அம்மா விடவே இல்லை. போய் இன்னைக்கு கூட தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறதுக்கு விடாப்பிடியாக வேதம் சொல்லுது, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள். நல்ல குணிகளை ரொம்ப போல்டு டிசிஷன் எடுக்கிறோம். நல்ல தைரியமாக போய் ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று செய்கிறீங்கன்னா, ஒரு சின்ன வேலை செஞ்சால் கூட அந்த வேலையை விடாமல் ஸ்ட்ராங்காக நிற்கணும். சும்மா அங்கேயும் மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளையிலே ஒரு மாதிரி இங்கே ஓடுறது அங்கே ஓடுறது போகவே கூடாதுங்க, நிற்கணும். அந்த இடத்துல நின்று செஞ்சு பாருங்களேன், பெரிய வெற்றிகளை தேவன் நமக்கு என்று வைத்திருக்கிறார்.
அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு பாருங்கள், வயசான பிறகு சிலருடைய கேள்வியை கேட்டிங்கன்னா ஒன்றை கூட உருப்படியாக செஞ்சுருக்க மாட்டாங்க, கஷ்டப்படுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், ஒன்றையாவது உருப்படியாக கரெக்டாக நீ செஞ்சு பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக பெரிய வெற்றிகளை, பெரிய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும். நான் சொல்கிறேன், இந்த அம்மா ரொம்ப தைரியமாக போய் ஆண்டவரை கேட்டாங்க, விசுவாசத்தோடு கேட்டாங்க. அவர் சொல்கிறார், ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக்கிடுவது. உன் மகள் சோமான் விரும்புறியா, உனக்கு ஆகிடும். அவர் சொல்கிறார் பாருங்க, உனக்கு ஆக்கிடுவது. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அப்போ இன்றைக்கு கூட நான் நினைக்கிறேன், வியாதிகளை விட எவ்வளோ பெரிய தீமையான காரியங்களை காட்டிலையும் ஆண்டவராய் இயேசுடைய அற்புதமான சுகம், அவருடைய ஆரோக்கியம் பெரிது. டிவைன் ஹீலிங் அண்ட் டிவைன் ஹெல்த், இந்த ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா டிவைன் ஹீலிங் அப்படின்னா வியாதி அந்த வியாதினாலே சோமாக்கப்படுவது டிவைன் ஹீலிங், தெய்வீக சுகம். டிவைன் ஹெல்த் என்னன்னா வியாதியே வர்றதில்லை, எப்போதுமே சரீரத்தில் என்ன இருக்குதுங்க, நல்ல சுகமாக இருக்குது. அதான் டிவைன் ஹெல்த். நம்முடைய வேத சொல்லுது, அவள் மகள் அந்நேரமே என்ன பண்ணாலாம், ஆரோக்கியமான டிவைன் ஹெல்த்தை பற்றி சொல்கிறாரு. நான் நினைக்கிறேன் அதுக்கு பிறகு அந்த வியாதி வரவே இல்லை. நான் நினைக்கிறேன் சில வியாதிகள் ஆண்டவராகிய சோமாகிட்டாருமே அந்த வியாதியே வரவே வராது. நம்முடைய தேவன் நல்லவருங்க, அவர் நம்முடைய சோமாக்கக்கூடிய தேவன், நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அது மட்டும் இல்லாமல் பாருங்க, இன்னும் வேதத்தில் போவோம். அது மட்டும் இல்லாமல் அவர் நம்முடைய நம்மளை சோமாக்குவதிலே அவர் என்ன செய்கிறார், நமக்கு நன்மை செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பொருளாதாரங்களே, பண விஷயங்களே நாம் ஆசீர்வதிக்கப்படுவது, செழிப்படைவது கர்த்தருடைய மிகப்பெரிய ஒரு சித்தமாக இருக்கிறது. எடுங்க அதை பற்றி வாசிப்போம். நம்முடைய பொருளாதாரங்களை தேவன் நமக்கு நன்மை செய்கிறார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் எடுங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். உன் தேவனாய் கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவு மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைபடாதமான தேசம். அது கல்லுகள் இரும்பாகிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளுள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் அந்த நல்ல தேசத்துக்காக அவரை என்ன செய்யுங்க. எத்தனை பேர் இந்த பெரம்பலூருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கீங்க? என்னங்க பெரம்பலூர், இது ஒரு ஊர், இதுக்கு ஒரு ஸ்தோத்திரம். ஒரு ஊரில் பாருங்கள், ஆப்பிரிக்கா கண்டத்தில் செருப்பு விற்கிற ஒரு கம்பெனி ஒரு ஆள் அனுப்பிச்சான் பாருங்க, இங்கிலாந்து தேசத்தில் இருந்து. அனுப்பும்போது அங்கே போய் அந்த ரெஃபரன்ஸ் ரெடி போனானா, பார்த்தானா, அப்படியே ஒருத்தன் கூட செருப்பு போடலை. உடனே லெட்ரு போட்டானா, என்ன போட்டானா, ஐயா இந்த ஊரில் ஒரு வயலும் செருப்பு போடலை, செருப்பை விற்க முடியாது போ. அவன் உடனே கூப்பிட்டான், நீ சரிப்பட மாட்டா, வா கிளம்பு, வா ஊருக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டானா. அடுத்து இன்னொருத்தனை பாருங்க, அதே கம்பெனி அனுப்பிச்சான் பாருங்க. அனுப்புனா அவன் சொல்கிறானா, 2 கப்பல் நிறைய செருப்பு அனுப்பு அப்படின்ட்டானா. என்னையா விஷயம் அப்படின்னா, அவன் பாருங்க இந்த செருப்பை போட்டு காமிச்சானா, இப்படி அப்படின்னு நடந்து காமிச்சானா, இப்படி நடந்தேனா அவன் கல் குத்தாது முள்ளு குத்தாதுன்னு காமிச்சானா. அவன் சொல்கிறானா, ஆர்டர் ஏகம் போட்டு ஆர்டர் ஆயிடுச்சு. அவன் சொல்கிறார் அந்த 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 விஷயத்தில் அந்த கம்பெனி ஓனர் என்ன சொல்கிறானா, 2 பேரும் ஒரே கம்பெனி தான் அனுப்பிச்சு, ஆனால் அங்கே போன ஆள்களில் அவனுடைய மனதினுடைய எண்ணங்கள் வித்தியாசம். இந்த ஊரில் நீங்கள் இருக்கலாம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஊரை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு தொழிலை செய்யலாம், அந்த தொழிலை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த தொழிலை வச்சு பாருங்கள் வெற்றி பெற முடியும். ஒரு சின்ன இருக்கலாங்க, சின்ன சம்பளமாக இருக்கலாம், அதில் நில்லுங்க, அதை கர்த்தர் ஆசீர்வதித்து என்ன செய்வாருங்க, பெருக பண்ணுவார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் எங்கேருந்து வருது தெரியுமா? கர்த்தரை குறித்த உயர்ந்த எண்ணம். இந்த ஊரை குறித்து எனக்கு கர்த்தர் இந்த ஊரை கொடுத்துருப்பாருன்னு சொன்னால், இது நேற்று இன்னைக்கு போட்ட கணக்கு கிடையாது. உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே, என்னுடைய தாயிலே கற்பத்தில் நான் உருவாக்க முன்னாலேயே இந்த ஊரில் நான் ஊழிய செஞ்சு கர்த்தர் திட்டமிட்டார். அதனால தான் நடந்துட்டு இருக்குங்க. இந்த ஊரை குறித்து நீங்கள் அற்பமாக நினைக்கும் போது அற்பமான காரியம் நடக்கும். அதை பற்றி உயர்ந்த எண்ணங்கள் இருக்கும்போது உயர்வான காரியங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். அப்போ தேவனுடைய பிள்ளையிலே நான் சொல்கிறேன், அங்கே சொல்கிறாரு, அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் என்னதுங்க, அது பாருங்கள் மாதுளம் செடி உள்ள தேசம். அது ஒலிவம் மரங்களும் எண்ணெயும். எப்படிங்க, எது செழிப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பெரிய ஊராக இருக்கிறனால அங்கே போய் செழிப்பாக வாழ்ந்துருவீங்களா? கிடையவே கிடையாது. நம்ம ஊரில் சொல்ல பாருங்க, இக்கரைக்கு இந்த லோத்து மாய்ஸில் குரூப் இருக்கான், ரோத்து பார்க்குறான், இங்கேருந்து ஆப்பராண்டருந்து பார்க்குறான், அது ரொம்ப பசுமையாக இருக்குது, ரொம்ப செழிப்பாக இருக்குது. இது ஊர் சம்பந்தமான விஷயம் கிடையாது. நான் நினைக்கிறேன், வானத்தையும் உண்டாக்கின தேவாதி தேவனை அழைத்திருக்கிறார். இந்த ஊரில் அப்படிப்பட்ட காரியங்களால் செய்ய முடியும். வேதம் சொல்லுது, இதில் நீ பெரியானவளை காண்பாய், நீங்களும் காண போகிறீங்க, நடக்கும்.
நடக்க போகுது பாருங்க. ஏன் நடக்க போகுது? கர்த்தரால் செய்ய முடியுங்க, செய்ய முடியும். அப்போ பாருங்க வந்து நம்ம பாருங்க அங்கே அந்த 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 8ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் சொல்லுது, அது தாட்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைபடாதுமான தேசம். ஒன்று கூட குறைபடாதுங்க, குறைபடாது சொல்றாரு. குறைபடாதுமான தேசம், அது கல்லுகள் இரும்பாகிறதும் செம்பு வெட்டிக எடுக்கத்தக்க மலையுள்ளமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில். எப்படி சொல்லுங்க? புசித்து. நான் சொல்றேங்க, இங்க வரக்கூடிய மக்கள் ஒரு நாள் கஞ்சில் என்ற நிலைமை வராதுங்க. புசித்து திருப்தியாகி சாப்பிட முடியல என்ற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் அங்க அப்படி சொல்லியிருக்கிறாரே. என்ன சொல்றாரு? நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காய் அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். பெரம்பலூருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாள் காலையில் சொல்லுங்க, இயேசுவே பெரம்பலூருக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி பாருங்க. பெரம்பலூருக்கு அப்புறம் காசை நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிடுவான். கொடுப்பாங்க நிச்சயமாக நடக்கும். நீங்கள் செய்கிற வியாபாரங்களில், தொழில்களில் வாய்ப்புகள் புதுசு புதுசாக திறக்கப்படும். அப்போ நான் சொல்கிறேங்க பாருங்க, நம்முடைய பொருளாதாரங்களே ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு கொடுக்கிறார். எடுங்க ஒபாமா 11ஆம் அதிகாரம், சீக்கிரம் எடுங்க. 11 பாருங்களேன், வாசிப்போம். 11:11 நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் என்னது மலை தண்ணரை குளிக்கும் தேசம், அது உன் தேவனாய் கர்த்தர் விசாரிக்கிற தேசம். என்ன தேசமா? உன் தேவனாய் கர்த்தர் டெய்லி யார் விசாரிக்கிறோம்? இவர் நம்மளை விசாரிக்கிறார், மறந்துடக்கூடாது. யார் விசாரிக்கிறதுங்க? இந்த 2026 உங்களை டெய்லி விசாரிக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்கார். உங்கள் வீட்டுக்காரர் கூட விசாரிக்கிறாரோ இல்லையோ, உங்கள் வீட்டுக்காரம்மா கூட விசாரிக்கிறாங்களா இல்லையோ, உங்கள் அம்மா அப்பா கூட விசாரிக்கிறாங்களா இல்லையோ, கர்த்தர் விசாரிக்கிறாருங்க. அவர் சொல்றார் பாருங்க, உன் தேவனாய் கர்த்தர். அங்கே 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 சொல்றார் 11 நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் என்னது மலை தண்ணீரை குடிக்கும் தேசம், அது உன் தேவனாய் கர்த்தர் விசாரிக்கும் தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல், வருஷத்தில் 1ஆம் தேதியில இருந்து அவர் சொல்ல பாருங்க, வருஷத்தின் துவக்கம் முதல் அதனுடைய முடியும் மட்டும், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடியும் மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாய் கர்த்தருடைய கண்கள் அதன் மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் பெரம்பலூர்ல கர்த்தருடைய கண் வைக்கப்பட்டிருக்குதுங்க. என் மேல கர்த்தருடைய கண் வைக்கப்பட்டிருக்கு, உங்க மேல கர்த்தருடைய கண் வைக்கப்பட்டிருக்குதுங்க. வருஷத்தின் துவக்கம் முதல் அது முடிவு வரைக்கும் நம்ம மேல கண்களை தேவன் வைத்திருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய திட்டங்க. அப்போ அவருடைய கண்ணு வச்சிருக்கும் போது வேற கண்ணு நம்ம மேல படுமாங்க. செல்லலாம் சொல்றான், கண்ணு பட்டுரும் சார், பாஸ்டர் கண்ணு பட்டாலும் பட்டுரும். அவர் கண்ணு பட்டிருக்குதுங்க, இவன் கண்ணு பட்டு என்ன போகுது? அவர் கண்ணு பட்டிருக்கு. அவர் சொல்றாரு பாருங்க, அப்போ வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் என்னதான் அவருடைய கண்ணை மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பாருங்க, நம்முடைய பொருளாதாரங்களே தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு கல்யாண வீட்டுக்கு இயேசு போகிறார். பாருங்க பாருங்க யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், எல்லாரும் எடுங்க பாருங்க. 3ஆம் நாளிலே கலிலுள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே அழைக்கப்பட்டிருந்தால், இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவருக்கு திராட்சரசம் இல்லை என்றால், அதற்கு இயேசு, ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்கள் சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 கச்சாடிகள் இங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரை நோக்கி, ஜாடியில் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரர்களை கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரன் தெரியாதனால் அவன் திராட்சரசமாய் மாறின ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த முன்பு ருசி பெறுவதை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். நல்ல கவனிங்க, நம்முடைய தேவன் எப்போதுமே நல்ல ரசத்தை கொடுக்கிறவர். மற்றவன் பூரா பாருங்க, எல்லாம் முன்னால் பூரா நல்லா டேஸ்ட்லாம் கொடுத்துட்டு கடைசி ஒன்றும் இல்லாமல் கொடுத்துட்டான். ஆனால் கத்தர் வந்து அந்த முந்தின ரசத்தை விட அந்த பிந்தின ரசம் எப்படின்னுச்சான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் சொல்கிறேன், நம்முடைய ஆண்டவர் இதுக்கு முன்னால் நீங்கள் 2025 முன்னால் இருந்த பொருளாதாரத்தை விட இந்த வருஷத்தில் இன்னும் பெரிய அளவில் பொருளாதாரங்களை உங்களுடைய பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட போகிறார். நினைக்கிறேங்க, ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும், நிச்சயமாகவே நடக்குங்க. வரக்கூடிய ஜனங்களை கத்தர் ஆசீர்வதிக்கிறாருங்க. இங்கே வரக்கூடிய மக்களை அபரிமிதமாக ஆசீர்வதிக்கிறார் தேவன். நான் சொல்ல முடியல, அப்படி ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. நான் சொல்கிறேன், திராட்சை ரசமாக மாற்றி அந்த கல்யாண வீட்டில் ஒரு பெரிய சந்தோஷ கத்தர் கட்டளையிட்டார்.
பாருங்க, என்ன மாதிரி சந்தோஷம் தெரியுமா அது உங்களுக்கு? அன்னைக்கு அவமானப்பட வேண்டிய அந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த ஒரு பெரிய மகிமையை அந்த இடத்துல கர்த்தர் காண்பித்தார். அந்த அந்த மாப்பிள்ளையை என்ன பண்ணுறான், பந்தி விசாரிக்கிறான், பாராட்டிட்டு போகிறான். அந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்தார். அது மட்டும் இல்லாமல் லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் அங்கே பேதுரு வந்து வலையை போடுறான். அந்த சம்பவத்தை நீங்கள் வாசிங்க. பொருளாதாரங்களை கர்த்தர் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் பாருங்களேன். எடுங்க லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். பின்பு அவர் கிணசரேத்து கடலில் நின்றபோது திரளான ஜனங்கள் தேவஸ்தனை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரை நின்ற 2 படகுகளை கண்டார். மீன்பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவிலை ஒன்றில் ஏறினார். அது சீமனுடைய இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவிலை உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதம் பண்ணினார். அவர் போதம் பண்ணி முடித்த பின்பு சீமனை நோக்கி ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன்களை பிடிக்க முடியும், உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போதகதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படம் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். நல்ல கவனிங்களேன். அதாவது பணம்னு வரும்போது நான் யோசனை ஊழியத்துக்கு வரேன் காலங்களில் நம்ம ஊழியம் செஞ்சு என்ன பண்ண போகிறோம், நம்ம குடும்பத்தையே எப்படி நடத்த போகிறேன்னு தெரியல அப்படின்னு யோசித்தேன். ஆனால் இன்னைக்கு யோசித்து பார்க்குறேன், ஆச்சரியமாக இருக்கு. எனக்கு வந்து ஃபைனான்ஷியல் நோ ப்ராப்ளம். நான் உண்மையிலே இந்த வருஷத்தில் சொல்கிறேங்க, தேவசமத்தில் சொல்கிறேன், பிரச்சனையே கிடையாது. கடவுள் அபரிவிதமாக என்னை ஆசீர்வதிக்கிறதை பார்க்குறேன். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். சில நேரங்கள் நான் நினச்சி பார்க்குறேன், ஜஸ்ட் ஒரு எண்ணங்கள் இது இருந்தால் போதும், உடனே வந்துடுது, உடனே கொடுத்துறாரு கர்த்தர். பாருங்கள், சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்க, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, முன்னேற முடியாமல் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தர் வந்து உள்ளே வந்தாருன்னா அவன் படகு கொடுத்தான். பாருங்கள், பேதுரு படகு கொடுத்துட்டு ஏசு சொல்கிறாரு, கொஞ்சம் ஆழத்தில் தள்ளிட்டு விடுன்னு சொல்கிறாரு. போய் ஏசு பிரசங்கம் பண்ணி முடிக்கிறாரு. யாருக்கு பிரசங்கம் ஏறிச்சா இல்லையோ, பேதுருக்கு ஏறிச்சு. ஏன் தெரியுமா? அவன் உடனே ஒன்றை செஞ்சான். என்ன சொன்னான், நீ இப்போ படகை தள்ளிட்டு போ. ஏன்னா அந்த படகுல மீனவர்கள் வந்து சாயங்கால நேரங்களில் தான் போகிறாங்க மீன் பிடிக்க. ஏன்னா சாயங்கால நேரங்கள் தான் மீன் வரும் மேல் பகுதிக்கு, இல்லைன்னா எல்லாம் ஆழத்துக்கு ஓடிடும். அப்போ இவன் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கூட கிடைக்கல. ஆனால் பாருங்கள் என்னாச்சு, பகல் நேரத்தில் போய் வலையை போட சொல்கிறார் இயேசு. போட்டு பார்த்தா பாருங்கள், அங்கே போட்டிருக்கு ஆங்கிலத்தில் நெட்ஸுன்ற அந்த வார்த்தையை இயேசுவை யூஸ் பண்ணியிருக்காங்க. வலைகள் அப்படின்னு சொல்கிறார், இயேசுவை சொல்கிறார், வலைகளை போடுன்றார் இயேசு. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அங்கே பாருங்கள், அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்படும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி என்ன பண்ணுறேன், வலையை போடுகிறேன். சிங்குலரில் சொல்கிறான் பாருங்கள், ஒருமையில் சொல்கிறான், ஒரு வலையை போடுறேன், போதும், எனக்கு தேவை, அவ்வளோ போதும். ஒரு வலை போட்டதுக்கே என்ன கிடச்சிங்க, 2 படகு கிடச்சிருக்குன்னு சொன்னால் இவன் இருக்கு அவ்வளோ வலையும் போட்டிருந்தா எவ்வளோ கிடச்சிருக்குன்னு நீங்கள் யோசித்து பாருங்கங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார மாற்றங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த ஆண்டிலே பொருளாதாரங்கள் மிக அற்புதமான ரீதியிலே நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சில வாய்ப்புகளை தேவன் திறக்க போகிறார். நான் இதை சொல்கிறேன், இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், இது எப்படி நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்கிறேன், இங்கே உட்கார்ந்துருக்க உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய பொருளாதார ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் கொடுக்க போகிறார். அது எப்படி நடக்க போகுது நீங்கள் பார்க்க போகிறீங்க, நீங்களே யோசிக்க போகிறீங்க. நடந்துருச்சு, எப்படி நடக்கும்? அவர் சொல்லியிருக்கிறாரு, கண்டிப்பாக நிறைவேற்றுவார். பாருங்க, அங்கே 2 படகு அமிழத்தக்கதாக பொருளாதாரம் பாருங்க, அவனுடைய மீன்கள் கிடைத்தது. நான் சொல்கிறேன், அநேகர் உங்கள் குடும்பம் நடத்துறது கூட பண்ணலாமல் நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி ஒருவேளை நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், நான் சொல்கிறேன், அநேக மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய அளவு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பெரிய நிறைவை தேவன் கொடுப்பார். நிறைவை கொடுப்பாருங்க. எப்படி கொடுக்க போகிறார்? நான் சொல்கிறேன், அவருக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்சதுக்கு ஒரே ஒரு வழி தான் தெரியும். பேதுருவை பொறுத்தளவு இரவு நேரத்தில் தான் வலை போடன்றதான் அவனுக்கு தெரியும். ஆனால் கர்த்தருக்கு தெரியும், பகல் நேரத்தில் போட்டாலும் அவனுக்கு கிடைக்குன்னு சொல்லி அவருக்கு தெரியும், இல்லையா? முடியாத ஒரு இடத்துல கர்த்தர் வந்து முடிய வச்சிருவார். தேவனுடைய பிள்ளையிலே நீங்கள் வேலை செய்ய இந்த இடத்துல லாபம் வராது நீங்கள் நினைப்பீங்க, அங்கே இருந்து ஒரு வாய்ப்பை தேவன் திறப்பார். அப்போ எப்படிங்க இதெல்லாம் நடக்கும்னா, இது முழுக்க கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். முழுக்க கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிக்கிற தேவனாய், நம்முடைய பொருளாதார தேவையை சந்திக்கிற தேவனாய், 2 படகு அமிழத்தக்கதாய் கொடுத்த தேவன் உங்களுடைய ஒவ்வொருடைய தேவையும் அப்படி சந்திப்பார். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய போக்குவரத்தில் ரொம்ப பேருக்கு ஒரு இது, இந்த வருஷத்தில் போகிறோம்,
அவன் பஸ்ஸுக்காரன் காருக்காரன் வர்றான், அப்படி வர்றான் இப்படி வர்றான். ஆனால் நான் நினைக்கிறேன் நம்முடைய தேவன் கார் இப்படிலாம் போயிட்டுருக்குறோம். ஒரு முறை கூட எங்கள் காரில் ஒரு ஒரு கார் வச்சுருந்தேன் பாருங்க, ஒரு பஞ்சர் கூட ஆகலைங்க. கார் வச்சு ஓட்டி ஒரு பஞ்சர் கூட ஆகவே இல்லை. அந்த மாதிரி ஒரு பஞ்சர் கூட ஆகாமல் பார்த்துக்கிறார் நம்முடைய ஆண்டவர். பார்த்துக்குவார். அவ்வளவு அற்புதமான நம்முடைய தேவனுடைய பாதுகாப்பு இருக்குங்க. அப்படியே நான் யோசிக்கிறேன், அவ்வளவு அற்புதமான ஒரு பாதுகாப்பு நம்மளை அவர் சொல்கிறாரு. அதுக்கு வசனம் எடுத்துக்கலாம். அவர் நம்முடைய போக்குவரத்தெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறாராம், பாதுகாக்கல ஒரு நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். எடுங்க சங்கீதம் 121 அதிகாரம் 8ஆம் வசனம் எடுங்க பாருங்க. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னன்றைக்கும். காலையில் எந்திரிச்சோன்னா நாங்கள் ஜெபம் பண்ணுற ஒரு வசனம், முக்கியமான வசனம். டெய்லி எங்கள் வீட்டில் அந்த ஜெபம் நடக்குது. இந்த வசனம் வந்து எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வசனம். காலையில் எந்திரிச்சோடனே இந்த வசனத்தை நான் கர்த்தர் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, கர்த்தாவே என்னது எங்கள் போக்கையும் எங்களுடைய வரத்தையும் என்ன செய்ய இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பீர். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், நாங்கள் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், நாங்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், நாங்கள் வெளியிலும். இந்த வசனத்தை சொல்லாமல் எங்கள் வீட்டில் யாருமே வெளியில் போகிறதில்ல. உண்மையாகவே டெய்லி சொல்லுவான். காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல இந்த வசனங்களை சொல்லி கண்டிப்பாக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். பாருங்க, கர்த்தர் அற்புதமாக எங்களை பாதுகாக்கிறதை பார்க்குறோம். அற்புதமாகங்க. நான் சொல்கிறேன், என்னை மட்டும் இல்லைங்க, உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படி தான் பாதுகாக்கிறவர். இந்த 2026 வருஷங்களே என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம். அதை பற்றி அப்படி நம்ம ஒன்று யோசிக்க வேணாம். சிலர் சொல்லுவான், இந்த வருஷத்தில் அது நடக்க நீங்கள் நாளைக்கு காலையில் பேப்பரில் போடுவான், அது நடக்க போகுது, இது நடக்க போகுது, அப்படி நடக்க போகுது. நல்ல வேலை எல்லோரும் நம்ம அதுக்கு முன்னால் இங்கே வந்துட்டோம். அவன் பேப்பரில் போடுறதுக்கு முன்னாலே என்னென்னா அவர் சொல்கிறாரு, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். கர்த்தர் நம்முடைய பாருங்க பாதுகாப்பை அவர் கொடுக்கிறார். அது இல்லாமல் சங்கீதம் 91 அதிகாரத்திலே அங்கே ஒரு வசனத்தை வாசிப்போம். 11-12 பாருங்க. 11 பண்ணுங்க. உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர் கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லிடராதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளை ஏந்தி கொண்டு போவார்கள். கர்த்தருடைய ஒரு பெரிய நன்மை, நம்மளை தேவனை போது என்ன செய்கிறாராம், பாதுகாக்கிறார். சொல்கிறாரு, கல் கூட உன் காலில் படாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன், உன்னை நான் தாங்கி செல்கிறேன். நம்முடைய ஆண்டவர் அற்புதமாக நம்மளை பாதுகாக்கிறார். பாருங்க, அவருடைய பாதுகாப்பு எப்போது நம்ம கூட இருக்கிறது. எடுங்க சங்கீதம் 91 16 வசனம் சொல்வார். சிலருக்கு இந்த 96 இந்த 2026 வருஷத்தில் சிலருக்கு பாருங்கள் என்னென்னு வயசை குறித்து, சிலருக்கு பாருங்கள் வந்து என்னென்னா உயிரை குறித்து சில பயத்தை வந்து பிசாசு உண்டாக்க முயற்சிக்கிறான். சில காரியங்களை போன வருஷத்துலாம் செய்வான், இந்த வருஷத்துலேயும் அந்த மாதிரி சிலலாம் சொல்லுவான், அப்படி இப்படிலாம் சொல்லுவான், உங்களுக்கு வயசு இவ்வளோதாங்க அவ்வளோதாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீடித்த நாட்கள் 16 வருஷம் பாருங்கள், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்கள் அப்படின்னா அவர் நீடிய ஆயுளை தேவனை வந்து நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீடிய ஆயுள்லாம் நீங்கள் வந்து அவர் சொல்கிறாரு, ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை, நீடிய ஆயுளை நம்ம எவ்வளவு இந்த உலகத்தில் விரும்பணும்னு நினைக்கிறோம். வாயை திறந்து நம்ம மட்டும் கவனமாக பேசணும். நல்லா என்ன பேசணும்னா கர்த்தர் சொல்கிறாரு, நீடித்த நாட்களால் அவர் என்னென்ன செய்கிறாராம், திருப்தியாக்கி. பாருங்க, அவர் சொல்கிறார், என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையினால் திருப்தி ஆவார்கள். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். தேவனுடைய பிள்ளைகளே, நீடிய ஆயுளை நம்முடைய தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீடிய ஆயுள். அது மட்டும் இல்லாமல் பாருங்க, அவர் சொல்கிறாரு, நீ முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுவுமாய் இருப்பாய். நான் சொல்கிறேன், வயசானவங்க கூட நான் சொல்கிறேன் நல்ல ஒரு முதிர் வயதோடு இருக்கலாங்க, ஒன்றும் பயப்படணும்னு அவசியமே இல்லை. கர்த்தர் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆயுசு நாட்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆயுசு நாட்கள்னா, நீடித்த நாட்கள்னா எப்படின்னா, அவர் திருப்தி ஆக்குறது எப்படின்னா, அடிக்கடி ஒரு பாஸ் சொல்கிறார் பாருங்க, சொல்வார், நான் உங்கள் வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்கேன், சாப்பிட வந்து இலையில் நீங்கள் சாப்பாடு வச்சுட்டீங்க, ஒரு வேளை பிரியாணியே வச்சுட்டீங்க. நான் அவர் உடனே நம்ம வச்ச உடனே நீங்கள் என்னை பார்த்து கேட்குறீங்க, பாஸ்டர் போதுமா அப்படின்னு கேட்குறது இல்லை. என்ன பண்ணுறோம், நம்ம சாப்பிட்டுட்டு திருப்தியாகி நம்ம தான் சொல்கிறோம் போதுன்றோம் இல்லையா, போதும்னு சொல்கிறோம். நான் சொல்கிறேங்க, அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம என்னைக்கு போதுன்னு சொல்கிறோமோ அது வரைக்கும் கர்த்தர் இந்த உலகத்தில் நம்மளை வாழ வைக்கிறார். நீடி ஆயிலுங்க எல்லாம் விட்டுறக்கூடாது. சின்ன லேசாக இந்த நெஞ்சில் ஒரு எரிச்சல் வந்தோன்னா என்ன ஆயிருமோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. சொல்லணும், கர்த்தரை நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பார். நான் அடிக்கடி கர்த்தரை சொல்லிகிட்டே இருப்பேன் பாருங்க, இந்த வசனம்லாம் சொல்லுவேன். பிசாசாமி என்னாலும் கதை சொல்லுவான், நான் அவனுக்கு பதில் கதை சொல்லுவேன்.
கர்த்தர் சொல்றாரு, நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். நீ முதிர் வயலும் கனிதந்து புஷ்டி பசுமை இருப்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமானத்தையும் காண்பாய். பாருங்க சொல்றாரு, உன் பிள்ளையுடைய பிள்ளைத்தையும் காண்றதான் கர்த்தருடைய சித்தம். அதுதாங்க, அப்படிலாம் இருக்கணும். அதுதான் கடவுள் அதை தான் விரும்புகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளையிலே நல்ல ஒரு நீடிய ஆயுளை கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சங்கீதம் 128 பாருங்க, சீக்கிரம் எடுங்க, அதை வாசித்து முடிச்சிருவோம் சீக்கிரமா. பாருங்க சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் 120, கர்த்தருக்கு பயந்து அவர்கள் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் மந்திய சுற்றில் ஒளிமுறை கன்று போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமானத்தையும் காண்பாய். நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விஷயங்களை பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் எப்படி இருப்பான்ற பற்றி சொல்கிறாரு. கர்த்தருக்கு பயப்படுறதுனா அவருடைய வார்த்தைக்கு பயப்படுற மனுஷன், அவருடைய வார்த்தையை கனம் பண்ணுற மனுஷன். நான் சொல்கிறாரு, நீ உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு போய் டாக்டர்கிட்ட போய் கொடுக்கறதும் வட்டி கட்டுறதும் அது கர்த்தருக்கு சித்தமானது இல்லை. சொல்லப்பட்டிருக்கு, நீ உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். சொல்கிறாரு, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டவர்களை கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் மந்திய சுற்றில் ஒளிமர கண்டுகளை போல இருப்பார்கள். மனைவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சகோதரர்களுக்கு நான் சொல்கிறேன், உன் மனைவி உன் வீட்டவர்களை கனிதரும். மனைவி 10 நாளைக்கு வியாதியாக கிடந்துச்சுன்னா என்ன பாடுபட்டுன்னா கஷ்டம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன் மனைவி உன் வீட்டவர்களை கனிதரும் திராட்சை கொடி. அப்படின்னா என்னதுங்க? மனைவிக்கு வியாதி வரக்கூடாது, அப்போ தான் நீ ஒழுங்காக நல்லா சாப்பிட முடியும். நான் சொல்கிறேன், அங்கே சொல்கிற பாருங்கள், சங்கீதம் அங்கே 128 சொல்கிறாரு பாருங்க, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் உன்னை சியோனில் இருந்து ஆசீர்வதிப்பார். வேலை கிடைக்குது, அந்த ஊருக்கு போகிறேன், இந்த ஊருக்கு போகிறேன், நல்ல சபை இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நல்ல ஒரு சர்ச் இருக்கா, இந்த சபையை விட்டுட்டு போயிட்டா நம்முடைய சில காரியங்களை இழந்துருவோம்னு நினைக்கணும். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. ஆனால் நான் பாருங்கள், இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அப்போ என்ன பண்ணணும்னா, கர்த்தர் ஒரு நல்ல சபையை கொடுக்குறாரு. அந்த இடத்துக்கு போய் வசனத்தை கேட்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் வந்து இதை காட்டிலும் பெரிய ஆளுங்க, பணத்தை விட பெரியவர். அவர் எந்த ரீதியிலும் பணத்தை கொடுப்பாரு, எந்த விஷயத்தில் நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்போ வந்து பாருங்க, கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். பாருங்க, எருசலேமில் வாழ்வை காண்பாய். அடுத்து சொல்றாரு, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமானத்தையும், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் சமானத்தையும் காண்பாய். இஸ்ரவேல் இருக்கான யாக்கோப்பு, அவன் பேரப்பிள்ளையெல்லாம் பார்க்குறான். ஐயோ என்ன மாதிரி அதை வாசிக்க எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்படி ஆசீர்வதிக்கிறான். நீ ஆதியாமத்தில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட 48ஆம் அதிகாரம் 49ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ஆசீர்வதிக்கிறோட பேரப்பிள்ளைகள் 12 பிள்ளைகள், 12 பிள்ளைகளுக்கு பேரப்பிள்ளை இருக்குது. ஐயோ, ஒரு ஊரே வச்சிருக்கிறான், நாடே வச்சுட்டான். இன்னைக்கு உலகமே அவன் தான் அந்த மாதிரி வந்துட்டான். யாக்கோப்புடைய பிள்ளைகள் என்ன மாதிரி உலகத்தை ஒரு ஆட்டிட்டு இருக்கான் பாருங்க. அவன் சாதாரண ஒரு சின்ன குட்டி நாடு இஸ்ரவேல். நான் சொல்கிறேன், நம்முடைய தேவன் இன்னைக்கும் கூட நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமானத்தையும் காணும்படி செய்கிறார். கடைசியாக 2 வசனங்கள் பார்த்து முடிச்சிருவோம். நம்முடைய சபையினுடைய பெருக்கத்துக்காக 2 வசனங்கள் அவர் சொல்றார். நானே சில வசனங்கள் சொல்கிறேன். ஏசாயா 53:11 சொல்றாரு, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாய் நீதிபர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீமனாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். சொல்றாரு, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். நல்லா கவனிங்களேன், நம்மளை எல்லா விஷயத்திலும் திருப்தி ஆக்குறார், எல்லா நன்மையிலான. ஆனால் அவரை திருப்தி ஆக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன வழி தெரியுமா? ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். உங்களை ஏன் இங்கே கர்த்தர் கொண்டு வந்திருக்கணும்? இதுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறாரு. காசெல்லாம் வரும், சுகமெல்லாம் வரும், ஒன்றும் பயப்படாங்க. ஆனால் இதை காட்டில் எது முக்கியம் தெரியுமா? ஆத்ம ஆதாயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக சொல்கிறாரு 10ஆம் வசனத்தில், இப்பொழுது இருப்பதை பார்க்கணும் நீங்கள் பாருங்கள். ஒரே ஒரு வருஷம் மட்டும் வாசம் முடிச்சிருவோம். எடுங்க, உபாமம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள். 10ஆம் வசனம். உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்த நாளிலே நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை
ஆசீர்வதிப்பார். என்ன சொல்றார்? இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு பெருக வேண்டும் தான் கர்த்தருடைய சித்தம். ஆத்துமாக்களில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் இருக்கக்கூடிய பொருளாதாரங்களில், நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நீங்கள் பெருகின்றதான் கர்த்தருடைய சித்தம். அப்படிப்பட்ட ஒரு நன்மையை தேவன் இந்த ஆண்டிலே உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, சொல்றாரு, உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உன் ஒலிக்கிற ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஏசாயா 60:3 சொல்றாரு. 68 மேகத்தை போலவும் தங்கள் பலானிக்கு தீவிக்கிற புறாக்களை போலவும் நடந்து வருவார்கள் சொல்றாரு. ஏன்னா கர்த்தர் திரளான மக்களை கொண்டு வருவது கர்த்தருடைய சித்தமா இருக்குது, அவருடைய பெரிய பெரிய நன்மை. பாருங்க, ஏசாயா 60:22 சொல்றாரு, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், பலத்த ஜாதியுமாவான். அப்போ மக்கள், நான் சொல்றேன், சிலர்லாம் இந்த 2026 உங்கள்கிட்ட எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, உங்கள் கூட எவ்வளோ பேர் பழகுறாங்க, உங்கள் பக்கத்தில் எவ்வளோ பேர் இருக்கான், அவனுக்கு ஒரே ஒரு முறை ஒரு நாளைக்கு இங்கே வந்து பாருன்னு சொல்லி பாருங்க, வந்துடுவாங்க. நீங்கள் செய்கிற மிகப்பெரிய ஒரு உதவி அந்த மனுஷனுக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறது தான். சொல்லணுங்க. இந்த நாட்களில் சின்ன பிள்ளைகள் கூட அப்படிப்பட்ட ஊழியங்களை செய்யறதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். பெரியவர்கள் தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்கிறேன், பணம் சம்பாதிங்க, உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும். இந்த 2026 நீங்கள் 2025 இன்னும் அதிகமாய் அவர் சொல்லியபடியே 1000 மடங்கு பழகி பெறுவீர்கள். ஆனால் அதுக்கு முன்னால் இன்னொரு விஷயத்தை யோசிங்க. இவ்வளவு கொடுக்குற என் தேவனுக்கு ஒரு நன்றியாய் எப்படியாவது ஒரு மனுஷனையாவது இந்த ஆண்டோட கொண்டு வரணுன்ற அந்த தாகத்தோடு செயல்படுங்க, செய்யுங்க. அங்கே சொல்கிறாரு என்னதுன்னா, அங்கே சொல்லும்போது என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்னு சொல்லியிருக்கிறார். சகல நன்மையினாலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எல்லா நன்மையிலும் பெற்று நம்ம அனுபவிக்கும்படி விரும்புகிறார். ஆனால் அவருக்கு திருப்தி செய்யக்கூடிய ஒரு காரியம் இந்த ஊழியங்களை அநேகருக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்கணும். நினைக்கிறேன், படிச்சிருக்கீங்க, ஒரு சின்ன சண்டே ஸ்கூலாவது ஒரு எடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். செய்யும்போது நான் சொல்கிறேன், உங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்றைக்கி எபிரேய அந்த மருத்துவச்சிகளை அவருடைய குடும்பங்களை தேவன் தலைக்க செய்தார், ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். ஏன் தெரியுமா? அப்படின்னா அந்த 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 மருத்துவச்சிகள் போய் அந்த பிள்ளைகளை கொள்ளாமல் உயிரோட விட்டாங்க. அதே போல் அந்த ஆத்துமாதான்ன்றது இன்னைக்கு எத்தனையோ பேர் அழிவுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது உனக்கு இந்த ஆண்டவரை பற்றி அறிவிச்சு கொண்டு வர்றதுக்கு பார்த்தீங்களா, அவன் நம்முடைய மரணத்தில் இருந்து தூக்கி விடுறீங்க நீங்கள். அவ்வளோ பெரிய ஒரு காரியம் இது. இது ஒருவேளை இது உங்களுக்கு எப்படின்னு தெரில. எனக்கு கடவுள் இவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்தா கூட நான் யோசிக்கிறேன், திரும்ப திரும்ப யோசிக்கிற விஷயம், எப்படியாவது மக்கள் ரசிக்கப்படணும், அவனுடைய கண்ணீர் துடைக்கப்படணும், அவங்க ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவர் எத்தனையோ பிரச்சனையோடு இருக்கிற மக்களை பார்க்குறோம். ஆனால் எல்லா பிரச்சனையோடு இருக்கிற மக்களுக்கும் ஒரு பெரிய விடுதலை ஆசீர்வாதம் இயேசு ஒருவர் தான். இந்த நாட்களில் நல்ல ஒரு முடிவெடுங்கள். பேச சொல்லுது, அங்கே சொல்லப்பட்டிருக்கு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அவருடைய சகல நன்மையினாலும் நம்மளை திருப்தியாக்குற தேவன் இந்த ஆண்டு முழுவதையும் ஒவ்வொரு நாளையும் நம்மளை திருப்தியாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுதி நிற்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ சொன்னீரே, ஆண்டவரே நல்லவரே, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவர்கள் சொன்னீரே. இன்னைக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, ஆமாண்டரே, யோசேப்பு, தாவீது போன்றவர்களுக்கு நன்மை செய்த தேவன் இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்தபடியால் உம்மை துதிக்கிறோம். ஆமாண்டவரே, அன்னைக்கு காணா ஒரு கல்யாணத்திலே ஆண்டவரே நன்மை செய்த தேவன். ஆமாண்டவருடைய பேதுருடைய அந்த கத்தாவே வெற்றுப்படைகளை நன்மை செய்த தேவன். அந்த கானானிய ஸ்திரீயுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்த தேவன். ஆண்டவரே, இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை நன்மை செய்தபடியால் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கத்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய சபைகளுக்கு ஒவ்வொரு கத்தாவே, ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். நல்லவரே, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நல்லவரே, ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே, கையின் பிரயாசங்கள் நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. பொருளாதாரங்களை ஒரு பெரிய பெருக்கத்தை இந்த ஆண்டிலே உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா தொழில்களை, வியாபாரங்களை, விவசாயங்களை, ஆடு மாடுகளை ஆசீர்வதித்து நீர் பெருக செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய மக்கள் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக. உடைய தேவையை சந்திப்பீராக. இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் நீர் எங்களோடு இருக்கிறபடியால், உம்முடைய கண்கள் எங்கள் மீது பதிக்கப்பட்டிருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளையும் நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்ப தேசத்திலும் ஆண்டவராய் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். உம்முடைய ரத்த கோட்டைகளை உம்முடைய ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஆண்டவரை நாண்டை உம்மை நம்பி உம்மை விசுவாசித்து துவக்குகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும்
இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கே ஜெய். இயேசு ராஜாவுக்கே ஜெய். இயேசு ராஜாவுக்கே. ஜெய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் எங்களுடைய புது வருட நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.